ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படம் தம்மான்னு சொல்லி 2025 வந்த ஒரு சூப்பரான ஃபேண்டசி படத்தை தான் நீ பார்க்க போகிறோம். ஹாலிவுட் படங்களை பிடிக்கின்ற நம்ம நேயர்களுக்கு கண்டிப்பாக அந்த படம் பிடிக்கணும் நான் நம்புகிறேன். வாங்க நேரடியாக படத்துக்குள்ளே போகலாமா? படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ளார ஒரு ரோமானிய படம் போகிற மாதிரி காட்டுறாங்க. யாருடா அது அப்படின்னு பார்த்தா ஏதோ அலெக்சாண்டர் படையா. அவங்க வந்து இந்தியாவை ஆட்சி பண்ணணும், அவங்கள போர் பண்ணி ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. அந்த படைக்கு கூட ஒரு இந்தியனும் உடந்த அவன் கையில் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு முன்னாடியும் வந்துகிட்டு இருக்கான். அந்த கையில் தீப்பந்தத்தை எடுத்துகிட்டு போகிறவன் அவனுக்கு முன்னாடி எதையோ பார்க்குறான். திடீர்னு அங்கேயும் இங்கேயும் ஏதோ பாஞ்சு போகிற மாதிரி தெரியுது. உடனே அவன் பின்னாடி ஓடியாந்து அரசர்கிட்ட, ஐயா இதுக்கு மேலே போவேன்னா முன்னாடி வேறு ரத்த காட்டறிங்கெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு அந்த மன்னரோ, நான் பார்க்காத ரத்த காட்டறியா, நான் அந்த உலகத்தையே ஆட்சி புரின்னு நினைக்கிறவன், இந்த மாதிரி சிறு பிள்ளைகளுக்கு கதை சொல்கிற மாதிரி என்கிட்ட சொல்லாத, இதெல்லாம் நான் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு முன்னோக்கியும் போகிறார். அப்படியே போட குதிரை நிற்கிது. என்னதான் தட்டினாலும் முன்னோக்கி போகலை. உடனே அந்த இந்தியனை கொஞ்சம் முன்னோக்கி போய் பாரு அப்படின்னு சொல்கிறான். அப்படின்னு சொன்னோடனே அவனும் முன்னோக்கி போய் பார்க்குறான். அப்படியே அவனை அலாக்கா தூக்கி கொண்டு போய் ரத்தத்தையும் குடிச்சிடுது. ஏதோ எல்லாமே பதறாங்க. திடீர்னு மரத்துல இருந்து பார்த்தீங்கன்னா எகிரி குதிச்சு ஒரு 5-6 பேரை கடிச்சு கொதறுது. அப்படியே அந்த ராஜா குதிரை மேலே உட்காந்துக்காரு. அவர் கழுத்துலையும் ஏறி குதிச்சு அவர் கழுத்தை கடிச்சு அவரோட ரத்தத்தையும் குடிச்சிருது. இது எல்லாமே அலெக்சாண்டர் காலத்து கதையா காட்டுறாங்க. இதுக்கப்புறமா நிகழ்காலத்துக்கும் வர்றாங்க. இப்ப நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. நம்ம ஹீரோ ஒரு பெரிய ஒரு இன்ஃபுளுசராகவும் ஒரு வீடியோ எடுத்து ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தாவப்பட்டியில ஒருத்தனை படுக்க வச்சிருக்க மாதிரி காட்டுறாங்க. லைவ்ல வீடியோ எடுத்துட்டு இருக்கப்பயே அவன் திடீர்னு எந்திரிச்சு, இவ்வளவு நேரம் தான் படுக்க முடியும், நீ கொடுக்குற 50 ரூபாய்க்கு இதுக்கு மேலாம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதையெல்லாம் லைவ்ல பார்த்து நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸுக்கு முன்னாடி ரொம்ப அவருக்கு அவமானமாகவும் போயிடுச்சு. மேலும் அந்த வீடியோவை நம்ம ஹீரோகிட்ட காமிச்சு, பாரு மச்சான், நீ தான் பெரிய ட்ரெண்டிங்ல இருக்க, எவ்வளவு ஒரு கேவலமான விஷயம் அப்படின்னு சொல்லியும் கலாச்சிக்கிட்டு இருக்காங்க ஹீரோவை. இந்த டீம் ட்ரெக்கிங் வந்து 2 நாளா ஆகுது. நம்ம ஹீரோ இதெல்லாம் நினைச்சுக்கிட்டு 2 நாளா எந்த வித ரீல்ஸும் எடுக்காம கொள்ளாம இருக்கிறாரு. உடனே அந்த ஒரு பொண்ணு வந்து சொல்லுது, அதெல்லாம் நினைச்சிருக்காத, அதெல்லாம் விட்டுட்டு இனிமே ரீல்ஸ் எடு, பழையபடி பண்ணு அப்படின்னு சொன்ன உடனே அவருக்கும் பூஸ்ட் குடிச்ச மாதிரி நிறைய ஒரு தெம்பு வந்து, சரி வாங்க நம்ம இன்னும் காட்டுக்குள்ள போவோம், போய் அங்க போய் ரீல்ஸ் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட நடந்து போறப்ப அங்க ஒருத்தன் தடுக்கி கீழே விழுவுறான். அப்ப பாத்தீங்கன்னா அந்த மரங்களுக்கு முன்னாடி ஏதோ ஒரு கரடி போற மாதிரியும் தெரியும். சரி வாங்க நம்ம எல்லாம் செல்ஃபி எடுக்கலாம் சொல்லிட்டு அந்த காட்டு போயிருந்து செல்ஃபி எடுக்கிறப்ப எடுத்துட்டு அந்த போட்டோவையும் ஜூம் பண்ணி பார்க்குறாங்க. அதுக்குள்ள ஒரு கரடி இருக்கு. ஐயோ கரடி அப்படின்னு பதறி போய் திரும்புறாங்க. அந்த போட்டோவில் இருந்த கரடி அவங்க கண்ணுக்கு முன்னாடியே வந்துடும். அந்த கரடியை பார்த்தோம்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் விட்டுட்டு அங்கிருந்து ஓடிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோவும் கரடியை பார்த்து ஓடுறாரு. அவர் ஓட கரடி துரத்த அப்படின்னு சொல்லியே போயிட்டு இருக்கு. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோ பழத்துக்குள்ள கீழே விழுந்து ஒரு மரத்துக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. கொஞ்ச நேரம் ஒளிஞ்சிக்கிட்டு இருந்துட்டு கரடி போயிட்டா என்னன்னு சொல்லிட்டு எட்டிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பாக்குறாரு. அப்ப வந்த கரடி விடுமா, வேகமா வந்து நம்ம ஹீரோ ஒரு முட்டி அவரு பேக்கையை போட்டு கடிச்சும் கொதறிட்டு ஒரு தள்ளுனோடனே நம்ம ஹீரோ ஒரு மரப்பொந்துக்குள்ள போய் மயங்கி விழுகுறாரு. மயங்கி விழுந்த நம்ம ஹீரோவை கடிக்கலாம்னு சொல்லிட்டு கரடி போறப்ப கரடியோட வாழை பிடிச்சி யாரோ இழுத்து தூக்கி வெளியே தூக்கி அடிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா வேற யாரு, நம்ம படத்தோட ஹீரோயினி தான். ஹீரோயினி அந்த கரடியை பார்த்து தூக்கி அடிச்சோன்னா அந்த கரடி பயந்துக்கிட்டு ஓடுது. போன பிறகு நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோவை தூக்கி உயிரோட தான் இருக்கானா இல்லையா அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப ஹீரோ முழிச்சு பார்த்து திரும்பி மயங்கி விழுந்துறாரு. உடனே திருப்பி கண்ணு முழிக்கிறப்ப அது வந்து ஹீரோயினோட இடத்துல இருக்க மாதிரியும் ஹீரோவுக்கு அவங்க மருந்து எல்லாமே பண்ணி அவங்கள குணப்படுத்துற மாதிரியும் காட்டுறாங்க. அப்படியே அந்த பொண்ணை பார்த்தோம் ஹீரோ மயங்கிடுறான். அப்படியே அந்த பொண்ணுக்கும் இங்க ஏதோ ஒரு பழசு ஞாபகத்துக்கும் வருது. அதுல ஏதோ ஒரு கிராமமே அழிஞ்சு போய் கிடக்குற மாதிரியும் ஒரு சின்ன பையன் ஒருத்தன் அடிபட்டு கிடக்குற மாதிரியும் அக்கான்னு சொல்லி கையை தூக்குறான். உடனே நம்ம ஹீரோயினுக்கும் மொழி என்ன ஏதுன்னு பாக்குறான். நம்ம ஹீரோவும் எங்கன்னு தேடுறான். சரி பாத்ரூம் போய் வாப்போம் அப்படின்ட்டு போனா அங்க ஒரு பாம்பு எந்திரிச்சு நிக்குது. சரி அங்கதான் இல்ல, சரி வெளியே போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க ஹீரோ 2 கல்லை வச்சுக்கிட்டு நெருப்புக்காக தீ மூட்டிக்கிட்டு இருக்காரு. அவ வந்ததும் அவ அழகுலையும் மயங்கிடுறான். மறுபடியும் அவளை கண்டது ஸ்பார்க் அடிச்ச மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றான். உடனே நடந்த கூத்துல அவனோட போனையும் தொலைச்சிட்டான். உடனே நான் கிளம்புறேன்னு சொல்றான். இப்போ உனக்கு உடம்பு சரியில்லை, நீ முழுசா தேர்ன பிறகு நானே உன்னை வீட்டுக்கு கூட்டு வந்து விடுறேன் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. ஹீரோ சரி உங்க பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயினி என் பேர் தாரகை அப்படின்னு சொல்றாங்க. சரி உன் பேர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா அவனும் பேரை சொல்லி அறிமுகமும் ஆயிக்கிறான். சரி நீங்க இங்க சத்தம் போடாம இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ எதுக்கோ பயப்படுற மாதிரியும் தெரியுது. அதே சமயம் நைட்ல அந்த கரடியை எவனோ ஒருத்தன் கடிச்சு அதோட ரத்தத்தையும் குடிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த அடர்ந்த காட்டுக்கு உள்ளார ஒரு கோயிலும் இருக்கு. அந்த கோயிலுக்குள்ளார இந்த ரத்த காட்டேரி இனத்தை சேர்ந்தவங்க வேம்பயர்ஸ் அவங்க எல்லாம் சேர்ந்து ஆடி பாடிக்கிட்டு இருக்காங்க. அந்த கரடியோட பாடியை கொண்டு வந்து தலைவருக்கு முன்னாடி போடுறான். இவன் பேரு வீரன் நினைக்கிறேன். அந்த ரத்தத்தை வச்சு சாமிக்கு படி அளக்குந்துட்டு அந்த கரடியோட உடம்பு கொண்டு போய் ஒரு பள்ளம் மாதிரி இருக்கு, அது உள்ள தூக்கி போடுறாங்க. ஆனா உள்ள என்ன இருக்குன்னு தெரியல. ஆனா திருப்பி அந்த கரடியை தூக்கி வெளியே தூக்கி எரியுது. அப்படியே அப்ப அந்த பள்ளத்துக்குள்ள இருந்து எனக்கு விலங்குலாம் வேணாம், எனக்கு மனுஷன் தான் வேணும், மனுஷத்தோட ரத்தம் தான் வேணும் அப்படின்னு ஒரு சத்தமும் வருது. அது யாரு என்னன்னு தெரியல. ஆனா அதோட
வாய்ஸுக்கு இவங்களே பயப்படுற அளவுக்கு உள்ள ஒரு கொடூரமான யாரோ ஒரு ஆள் இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ ஒரு பழைய டேப் ஒன்று இருக்கு. அந்த டேப்பை ரெடி பண்ணி அதில் பாட்டு கேட்டுக்கிட்டு அதை எடுத்து ஹீரோயினுக்கும் போட்டு விடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோ சாப்பிட்றதுக்கு எதனால கிடைக்குமா அப்படின்னு கேட்டோம்னா நம்ம ஹீரோயினை உடனே ஓடி போய் ஒரு முயலை பிடிச்சிட்டு வந்து அதை அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு திராட்சை பழத்தை சாப்பிடவும் கொடுக்குறாரு. அதை வாங்கி ஹீரோயினை பின்னாடி தூக்கி போட்டுறாங்க. ஏன்னா ரத்த காட்டேரி நம்மலாம் நான் வெஜிடேரியன், அதனால இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க போல. உடனே இதெல்லாம் பார்த்துக்கிட்டு அவங்க அடுத்த கட்டத்துக்கும் போறாங்க. அப்படியே நம்ம ஹீரோயினுக்கு முத்தம் கொடுக்க போற மாதிரியும் அவங்களோட வாய்க்குள்ள பல்லெல்லாம் அந்த ரத்த காட்டேரி பல்லு பெருசா வர மாதிரியும் அப்படியே காட்டுறாங்க. காட்டினோட திடீர்னு அவங்க மறைஞ்சும் போயிடுறாங்க. உடனே நம்ம ஹீரோ அவங்கள தேடிக்கிட்டு ஏதோ சத்தத்துக்காக தேடிக்கிட்டு போறாரு. அங்க இங்கேயும் அங்கேயும் சொல்லி மாறி மாறி ஜம்ப் பண்ணி போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பயந்து போய் யாரு என்னன்னு பாக்குறப்ப அந்த வீரன்றவன் அவன் தான் அவன் ஆளுங்களோட வந்து நிக்கிறான். நம்ம ஹீரோவை பிடிக்கலான்னு சொல்லிட்டு பாக்குறப்பதான் அந்த வீரனுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. அப்ப அந்த வீரன் தாரக என்னை விடு அப்படின்ட்டும் சொல்றான். அவன் மனிதர்களை வந்து இங்க கூட்டு வரது மிகப்பெரிய இதை நான் கிராமத்தை சொல்லி உனக்கு நான் பஞ்சாயத்து வைக்கிறேன், நீ முதல்ல என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டும் கிளம்புறான். நம்ம ஹீரோக்கு ஓங்கி பலாரும் காது மேலேயே ஒரு அறை விட்டோன்னா ஹீரோ மயங்கி விழுந்தோம். திருப்பி கண்ணு முடிச்சு பாக்குறப்ப ஒரு கிராமத்துக்கு மத்தியில் இருக்க ஒரு கோயில்ல கிடக்குற மாதிரியும் அங்க அந்த கூட்டத்துக்கு நடுவால அந்த வீரன்றவன் சொல்றான், இந்த மாதிரி மனிதர்களை கூட்டுறது தப்பு, இவனை எதனா பண்ணணும் அப்படின்னு சொல்றப்ப தாரகு இல்ல நம்ம யாருன்னு அவனுக்கு தெரியாது, அவன் நல்லவன், அவன் தெரியாம தான் அந்த ஊருக்குள்ள வந்துட்டான் அப்படின்னு சொல்லி அவனை விட்டுருங்க அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு அந்த வீரன் சொல்றான், இல்ல ஏற்கனவே அந்த கோகுலார மனிதர்களை கேட்டுட்டு இருக்கு, நம்ம அதுக்குள்ள தூக்கி இவனை வீசிடலாம் அப்படின்னு சொல்றான். உடனே தாரக இல்ல இவன் ஒரு அப்பாவி, இவனுக்கு நம்ம யாருன்னே தெரியாது, இவனை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோ இவனுக்கு அறகுறையா அடிவாங்கனால காது ஒழுங்கா கேட்கல. இவனுங்க எல்லாம் இவனை பழி கொடுக்கறதுக்கு பேசிக்கிட்டு இருக்குது. அவனுக்கு எதுவுமே தெரியாம எந்திரிச்சு வந்து நிக்கிறான். இவனுங்க எல்லாருமே ரத்த காட்டேரி இனத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது அவனுக்கு தெரியாது. ஏதோ சாதாரண காட்டுவாசி மக்கள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறான். தலைவர் உன கோக்குள்ளேயும் வீச வேணாம், வெளியும் விட வேணாம், இப்போதைக்கு அவனை அடைச்சு வைங்க, நம்ம அப்புறமாட்டி பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. சரி ஹீரோவை அடைச்சுதான் வைக்க போறான்னு நம்ம நினைக்கிறப்ப அந்த வீரன்றவன் இல்ல அவனை அடைச்சுலாம் வைக்க முடியாது, கோக்குள்ளதான் அவனை தூக்கி போடணும், உள்ள வேற மனுஷனோட ரத்தம் கேட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தூக்கி அந்த கோக்குள்ளையும் தூக்கி போட்டுறாங்க. உள்ள தூக்கி போட்டோன்னா நம்ம ஹீரோ சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு டே எனக்கு இருட்டுனா பயண்டா, என்னை தூக்கி வெளியே தூக்கி விடுங்கடா அப்படின்ட்டு புலம்பிக்கிட்டு இருக்காப்புல. கத்தி பாக்குறான், அவனும் எதுவும் கேட்கவே இல்லை. சரின்னு சொல்லிட்டு அங்க சுத்தி முத்தி பாக்குறான். அது உள்ளார ஒருத்தர் கை கால்கள்லாம் கட்டப்பட்டு ஒருத்தர் உட்கார்ந்து இருக்கிறாரு. யாரா அவன் அப்படின்னு பார்த்தா இவர் யாருன்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல அலெக்சாண்டரை கடிச்சு கொண்டார்ல அவரே தான். அவரோட கை ரெண்டும் கட்டப்பட்டு உள்ள உட்கார்ந்து இருக்காரு. அப்ப நம்ம ஹீரோட்ட நீயும் வழி தெரியாம இங்க வந்து மாட்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்கிறாரு. அது நம்ம ஹீரோ வாங்காமான்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசி பழகிக்கிறாங்க. அப்ப அவன் நான் வெள்ளக்கார ரத்தத்தெல்லாம் குடிச்சவன் அப்படி இப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கிறான். அப்ப ஓ ரத்தத்தையும் நான் குடிக்கிறேன், பக்கத்துல வா அப்படின்னோடனே நம்ம ஹீரோவும் மெய் மறந்து அவன் பக்கத்துல போறாப்புல. திடீர்னு பார்த்தா நம்ம தாரக கோகுல குதிச்சு அவனை காப்பாத்தி வெளியும் கொண்டு வந்துடுறான். ரெண்டு பேரும் இங்க இருந்து ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. ஹீரோயினி முன்னாடி வேகமா ஓடுறா, ஹீரோ பின்னாடி பொறுமையா உருண்டுகிட்டு வந்துகிட்டு இருக்காரு. அவங்களுக்கு பின்னாடி அந்த வீரன் அவன் ஆளோட இவனை பிடிக்கிறதுக்காக பின்னாடி வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம ஹீரோ சரிஞ்சு கீழேயும் விழுந்துடுறாரு. இதுக்கு மேல என்னால ஓட முடியாது அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சொல்றாரு. உடனே ஹீரோயினியோ அவனை தூக்கி தோல் மேல போட்டுக்கிட்டு ஜம்ப் அடிச்சு வவ்வா மாதிரி வேகமா ஓடிக்கிட்டு இருக்காங்க. வீரன் ஃபாலோ பண்ணியே பின்னாடி ஓடியாந்துகிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல ரெண்டு பேரும் மரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ சொல்றாரு, இது நல்ல சேஃபான இடம் மாதிரி இருக்கு, இங்க யாரையும் நம்மளை கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்கான ஹீரோயினியோ எங்க ஆளுங்கெல்லாம் அப்படி கிடையாது, உடம்போட வாடையை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கட்டி பிடிக்கவும் ஆரம்பிச்சிடும். ஏன்னா இவங்களோட வாடையை அவங்களோட கலந்தோன்னே அவங்களால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீரன் அவங்க ஆளுங்களோட சேர்ந்து நம்ம ஹீரோவை கண்டுபிடிக்க முடியாம கிளம்பி போயிடுறாங்க. உடனே ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த குகையை விட்டு வெளியே வந்து தப்பிச்சு ரோட்டு வழியா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில இருந்து ஒரு 150 அடிக்கு கீழே இருக்கு அந்த ரோடு, அதுல ஒரு வண்டியும் போயிட்டு இருக்கு மூட்டையெல்லாம் ஏத்திட்டு, அதுல நீ தப்பிச்சு போயிரு அப்படின்னு ஹீரோயினி சொல்றாங்க. உடனே நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க இருந்து எனக்கு குதிக்கிறதுக்கு பயமா இருக்கு, நீயும் வந்துரு, நம்ம ரெண்டு பேரும் தப்பிச்சு போயிடலாம், எப்படியும் உன்னை அவங்க தேடுவாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஹீரோயினுக்கு உடம்பு சரியான நானே உன்னை வீட்டுல கொண்டு விடுறேன் அப்படின்னு சொல்றது ஞாபகத்துக்கும் வருது. வந்த உடனே சரி வா ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மலையில இருந்து கீழே குதிக்கிறாங்க. கரெக்டா அவங்க குதிக்கிறக்கும் அந்த வண்டி வர்றதுக்கும் கரெக்டா இருக்குது. உடனே நம்ம ஹீரோவும் ஹீரோயினிய என்னம்மா நீ நீளம் தாண்டுற, மரத்துக்கு மரம் குதிக்கிற, இப்ப சம ஒலிம்பிக்ல கலந்துருங்க, கலந்தீங்கன்னா மெடல்னாது இந்தியாவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு. அப்புறம் நம்ம ஹீரோ ரோட்டுக்கு அந்த பக்கம் வந்து ஒரு பேக் ஒண்ணு திருட்டு வந்துடுறாப்ப அந்த பேக் உள்ள இருக்கிற ட்ரெஸ் எடுத்து நம்ம ஹீரோயினுக்கும் கொடுக்குறாப்புல. அந்த மாடர்ன் ட்ரெஸ் போட்ட உடனே ஹீரோயினி மாடர்ன் பொண்ணு மாதிரி ஆயிடுறாங்க. உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் கையை கொடுக்குறாங்க, நாங்க இறக்கி விடுறோம் அப்படின்னு. ஆனா நம்ம ஹீரோயினி அவங்க கையை ஹீரோ விட்டு கொடுக்குறாப்புல. ஹீரோவும் கீழே இறக்கி விடுறாப்புல. சரி பஸ்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல போறப்ப அவளுக்கு ஏதோ ஒரு மாதிரியா இருக்கு. சரி வா மேல போய் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல போய் உட்காந்தும் போறாங்க. அந்த சீனை கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோவோட அப்பா அம்மா ஹீரோ செத்து போயிட்டாரு நினைச்சு அவரோட படத்துக்கு மாலை எல்லாம் போட்டு கையற வச்சு ஏதோ பண்ணிக்கிட்டும் இருக்கிறாங்க. அப்பதான்
அப்பதான் நம்ம ஹீரோவும் கரெக்டா அங்க வராரு. அவரை பார்த்தோன்னா அவங்க அம்மாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஆனா அவங்க அப்பாவோ அம்மாவை கூட்டு போய் இவன் நம்ம புள்ள இல்ல, நம்ம சொத்தை பிடுங்கிறதுக்காக வேற யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவங்க அம்மா அதை கேட்காம இல்ல இது என் பையன் தான், போய் ஆழத்தி எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. இவன் தான் என் பையன், உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. போய் நம்ம சின்ன வயசுல வளர்த்த நாய்க்குட்டியோட பேர் என்ன அப்படின்னு கேட்டோம்னா அம்மா குட்டின்னு அவர் கரெக்டா சொல்றாரு. நீ ஸ்கூல்ல எடுத்த மார்க் எத்தனை கேட்டோன்னா 55.5% அப்படின்னு சொன்னோன்னே அவங்க அப்பா ரைட்டா நம்புறாரு. நம்புறோன்னா சரி உனக்கு காலில் ஒரு மச்சம் ஒன்று இருக்கு அப்படின்னோடனே கலாட்டையும் காட்டுறாப்புல. ஓ அப்பா நீ ஒழுங்கா ஒத்துக்கிறியா இல்லைன்னா உன்னோட ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி எல்லாம் நான் அம்மாவுக்கு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து காட்டவா அப்படின்னு கேட்டோன்னே ஐயோ நீ தானே என்னோட உண்மையான அம்மாவா அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிக்கிறாரு. அப்புறம் அம்மா கிட்ட வந்து இவன் என் பையன் தான் அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்கே வந்தவங்க எல்லாமும் போயிடுறாங்க. உடனே அவங்க அப்பா அம்மா இந்த பொண்ணை பார்த்துட்டு நீ யாருமா அப்படின்னு கேட்டோன்னே உன் பேர் என்னம்மான்னு கேட்குறாங்க. உடனே தாரக அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஹீரோவோட அப்பா தாரகன்றது அரக்கியோட பேராச்சேம்மா. நம்ம ஹீரோ இல்ல தாரகை இல்ல அவங்க பேர் தாரிகா அப்படின்னு சொல்லி மாத்தியும் சொல்றாரு. இவங்க தான் என்ன காட்டுக்குள்ள இருந்து தப்பிக்க வச்சது, நான் உயிர் பிடிச்சதே பெரிய விஷயம், அதை நான் அப்புறமாட்டி சொல்றேன்னு சொல்றாங்க. உடனே அவங்க அம்மா ஹீரோயினை கட்டி பிடிச்சிக்கிட்டு ரொம்ப தேங்க்ஸ்மா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா அம்மா சரி எதுக்கு இந்த பொண்ணை இங்கே கூட்டிட்டு வந்த அப்படின்னு கேட்கறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோ அவங்க சித்தப்பாவும் தீயும் பிடிக்காத பையனை கட்டி வைக்கிறதுக்காக கம்பல் பண்றாங்க. அப்ப நான் தான் உனக்கு பிடிக்காத பையனை ஏன் கட்டி வைக்கிற, என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்தேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. சரி படத்துல வர கதை மாதிரியே அது இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா நான் போய் மாட்டாரு. சரி வந்ததுதான் வந்துட்டாங்க, கொஞ்ச நாள் இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேயும் கூட்டிட்டு போறாங்க. அப்புறம் அப்பா நைட்ல இந்த பேய் ஓட்டுற சேனல்லாம் டிவியில பார்த்துட்டு இருக்காரு. அதில் நம்ம சத்யராஜ் அலேலியா அலேலியா அப்படின்னு சொல்லிட்டு பேயெல்லாம் ஓட்டிட்டு இருக்காரு. ரொம்ப ஆர்வமாகவும் பார்த்துட்டு இருக்காரு. அப்புறம் நியூஸ் சேனல்ல வேற இந்த பெண்கள் எல்லாம் வச்சு ஹனி ட்ராப் பண்ணி பசங்களை மாட்ட வைக்கிறாங்க. எப்ப பார்த்தாலும் ஐ லவ் யூ டியர் அது இதுன்னே தெரியுதுங்க. இந்த மாதிரி பொண்ணுங்க கிட்ட மாட்டிக்க கூடாது அந்த டிவிலையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரிலாம் டிவியில சொல்லிட்டு இருக்கப்ப கரெக்டா நம்ம ஹீரோயினியும் வராங்க. ஹீரோயினியை பார்த்து அப்பாவும் பயப்படுறாரு. எல்லாம் நைட்டு ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கப்ப நம்ம ஹீரோயினி ஒரு மான் போட்டாவை அப்படியே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இப்ப நம்ம ஹீரோட அம்மா நீ ஏமா புகைப்படத்தையே பார்த்துட்டு இருக்க, சாப்பிடுமா அப்படின்னு சொல்லுவாங்க. சாப்பாடை பார்த்தா ஃபுல்லா வெறும் வெஜிடேரியனா இருக்கும். சாப்பிடாம யோசிச்சுட்டே இருப்பாங்க. அப்ப ஹீரோவோட அம்மா கேட்பாங்க உனக்கு என்னம்மா பிடிக்கும் அப்படின்னு கேட்டோன்னா எனக்கு மான் பிடிக்கும் அப்படிமா. மான்லாம் நாங்க சமைக்க மாட்டோமா அப்படிம்பாங்க. சரி இல்ல முயல் பிடிக்கும் அப்படின்னா முயல்ல நீங்க வளர்க்குறீங்களா அப்படின்னு கேட்டா உடனே நம்ம ஹீரோ அவங்கள முடி முந்திக்கிட்டு முயல்லாம் அவங்க வளர்க்குறாங்க அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோட அப்பா குழப்பத்திலேயே அவர்கிட்ட பக்கத்துல இருக்க தண்ணியை எடுத்து குடிக்கிறாப்ல. அப்ப நம்ம ஹீரோயினி ஒரு தும்மல் போடுறாங்க. அவங்க விட்ட தும்மல்ல நம்ம ஹீரோட அப்பா கையில இருந்த கிளாஸே விரிசல் விடுது அப்படியே. ஏன்னா அவ்வளோ ஃபோர்ஸ். இல்ல எனக்கு சாப்பாடு வேணாம் நான் போய் படுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கிளம்புறாங்க. அப்ப ஹீரோட அம்மா வெறும் வயிற்றுல படுக்காதமா ஒரு டம்ளர் பால் குடிச்சிட்டு போடுமா அப்படின்னு சொல்றாங்க. உடனே நம்ம பையிலும் நான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் பின்னாடியே எந்திரிச்சு போறான். அப்ப ஹீரோவோட அப்பா பார்த்துட்டு ஏதோ தப்பா தெரியுது அப்படின்னு சொல்றாரு. இது பேர் தான் ஹனி ட்ராப். முதல்ல லவ் பண்றேன்னு சொல்லுவாங்க, அவர் மட்டும் கல்யாணம் பண்றேன்னு சொல்லுவாங்க, அப்புறம் சொத்து பத்து எல்லாத்தையும் பிடிக்கிட்டு விரட்டி விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லி அப்பா புலம்பிட்டு இருக்கிறாரு. மேலும் அப்பா சொல்றாரு நம்ம பையனை ஒரு மக்கு பையன், இந்த மாதிரி ஒரு அழகான பொண்ணு இவனை லவ் பண்றேன்னு சொன்னானா கண்டிப்பா அது சொத்தை ஆட்டைய போறதா தான் இருக்கும், நான் நம்பவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அப்பா. உடனே அம்மா என் பையன் சூப்பர் ஸ்டாருங்க, நீங்க சும்மா கொஞ்சம் கம்முன்னு கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அப்ப நாய் ஒண்ணு இவளை பார்த்து குலைச்சிக்கிட்டே கேட்டுக்கு வெளியே நிக்குது. அப்ப நம்ம ஹீரோயினி பார்த்துக்கிட்டே இருக்கிறா. பசிக்குது போல, அதோட ரத்தத்தை குடிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா போல. அங்க ஹீரோவும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு ஹீரோயினி என் பேர்ல எதனா தப்பு இருக்கா அப்படின்னு கேட்கிறா. இல்ல தாரகைன்னு சொன்னா பழங்காலங்கள்ல அரக்கிகள் பேர் தான் அந்த மாதிரி இருந்தது, அதோட ஞாபகம் தான் வரும், அதனாலதான் உன் பேரை தாரிகான்னு மாத்தியாச்சு அப்படின்னு சொல்றாரு. தாரிகாக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஹீரோயினி கேட்கிறா. அதுக்கு வானத்துல இருக்க நட்சத்திரங்கள் மாதிரி அப்படின்னு ஹீரோவும் சொல்றாரு. சாப்பாடு நீ வாழ்ற பகுதி இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கனால எங்க அப்பா அம்மாவுக்கு புரியாது, அதனாலதான் அப்பப்ப எதனால பொய் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஹீரோயினி பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்றா. அதுக்கு நம்ம ஹீரோவோ ஒருத்தவங்களுக்கு உதவி பண்ணக்கூடிய வேலை சொல்லக்கூடிய பொய் எதுவுமே தவறு கிடையாது அப்படின்னு ஹீரோவும் சொல்றாரு. உங்க கல்ச்சர்ல பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வளர்த்துருக்காங்க, ஆனா எங்க கல்ச்சர்ல பொய் சொல்லாம வாழவே முடியாதுன்னு சொல்றாரு. உங்களுக்கு அம்மாவோட ட்ரெஸ் எதனா எடுத்து வந்து கொடுக்கவா நைட்டு ஈட்டி அப்படின்னு கேட்கிறப்ப போய் எடுத்துட்டு வந்து திரும்பி வந்து பாக்குறாரு. ஹீரோயினியை காணும். உடனே தாரக அப்படின்னு தேர்றாரு. எல்லா இடமும் போய் பாத்ரூம்லையும் பாக்குறாரு, அங்கேயும் காணும். உடனே உண்மையான பேரு தாரகை அப்படின்னு சொல்லி கூப்பிட்டோன்னே கடலுக்கு இருந்து கையை வச்சு ஹீரோவை பயமுறுத்தவும் செய்யறான். ஹீரோ பயந்தோடனே அதை பார்த்து ஹீரோயினியை ஒரு கேவலமான ஒரு சிரிப்பாங்க. உடனே பார்த்துட்டு ஹீரோயினி நீ இங்க கீழே வந்து படுத்துக்க அப்படின்னு சொல்றா. உடனே பக்கத்துல வந்து ஹீரோவும் படுத்துக்கிறாரு. அப்ப ஹீரோவோட இதய திருப்பு நல்லா கேக்குது ஹீரோயினிக்கு. உடனே ஹீரோயினி சொல்றா உன் இதய திருப்பு நல்லா கேக்குது அப்படின்னோடனே உன்னோட அருகில இருந்தா இதய திருப்பி வேகமா துடிக்கும் அப்படி அப்படின்னு கதையெல்லாம் விடுறாப்புல. சரி ஒரு முத்தா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி பக்கத்துல போறாரு. அவளுக்கு ரத்தம் குடிக்கிற ஞாபகம் தான் வருது. அப்படியே கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறான். அப்ப அம்மா தேடிக்கிட்டு உள்ளேயும் வர்றாங்க. என்னடா ரெண்டு பேரையும் காணோம் அப்படின்னு பார்த்தோன்னே ஹீரோ உள்ள இருந்து வெளியே வரான். ஹீரோயினியும் உள்ள இருந்து வெளியே வராங்க. அம்மா ரெண்டு பேரும் என்னடா பண்றீங்க உள்ள அப்படின்னு கேட்டா இல்லம்மா நான் வீடை சுத்தி காட்டுறேன்
அப்படின்றான். நல்லா சுத்தி காட்டடா வீட்டை, இந்த பாலை கொண்டு போய் குடிக்க கூடு அப்படின்னு சொல்லிட்டு அம்மா மனசுக்குள்ளார என் பையன் பெரிய ஆளாயிட்டான், வளர்ந்துட்டான், இந்த பொண்ணுக்கும் அவனை ரொம்ப பிடிக்குது போல அப்படின்னு நினைச்சிட்டு வெளியேறாங்க. இந்த பக்கம் அவன் கையை கட்டி போட்டவன் கை கெட்டினது வாய் கெட்டலையே அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கடுப்புலையும் கத்திக்கிட்டு இருக்கிறான். மேலும் ஒரு ரத்த காட்டேரி எப்படி மனுஷங்க லவ் பண்ணலாம், இப்ப நீ என்னடா பண்ண போற அப்படின்னு வீரங்கிட்டையும் கேட்கறான். அதுக்கு வீரங்கிட்ட பதிலே இல்லாம நிக்கிறான். மேலும் ஆட்டு ரத்தம் கோழி ரத்தத்தெல்லாம் குடிச்சீங்கன்னா உங்க அறிவு இந்த முதல்ல வேலை பார்க்கும். ஒரு காட்டேரி எப்படா மனிதனை லவ் பண்ணலாம், இதுக்கு தானே மனுஷ ரத்தத்தை குடிங்கடான்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எங்க இருந்தாலும் முதல்ல 2 பேரும் பிடிச்சி இழுத்துட்டு வாடா அப்படின்னு சொல்றான் அவன். ஆனா இங்கதான் எனக்கே ஒன்றும் புரியல. இவரே ஆல்ரெடி கைதி மாதிரி தான் உள்ள கிடக்குறாரு, ஆனா இவர் எல்லாத்துக்கும் கட்டளை போட்டுட்டு இருக்காரு. சரி பார்க்கலாம் என்னன்னு. இந்த பக்கம் அப்பா நைட்ல தண்ணி குடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா ஜன்னலுக்கு பின்னாடி ஒண்ணு சரட்டுன்னு அங்கிட்டு போகும். சரின்னு இந்த பக்கம் திரும்பி பார்க்கறாரு, மறுபடியும் சரட்டுன்னு போகுது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு உத்து கவனிக்கிறாரு. மரத்துக்கு மரம் தாவி போகுது. உடனே உள்ள வந்து அம்மா கிட்ட, அடியே எந்திரிடி, அந்த தாரியான்றவ மனுஷன் இல்லடி, அவ பேயிடி, எனக்கு என்னவோ உடம்புக்குள்ள ஒவ்வா இருக்கிற மாதிரி தோணுதுடின்னு சொல்லிட்டு அம்மா கிட்டையும் சொல்றாரு. ஆனா அது அம்மா நம்பவே இல்லை. ஆனா அப்பா விடாம, இல்லடி உடம்புக்குள்ள ஏதோ ஒவ்வால் பேய் இருக்குடி அப்படின்னு சொல்றாரு. யோ இப்ப நீ தூங்குறியா இல்ல எனக்குள்ள பார்த்தீங்கன்னா மனித பேய் வந்துடும் அப்படின்னு மூஞ்ச காமிச்சோன்னே ஒன்றும் பண்ண முடியாம அவர் போய் படுத்து தூங்கிடுறாரு. ஹீரோ படுத்துட்டு இருக்கப்ப நாய் குலைக்கிற சவுண்ட் கேட்குது. என்னன்னு வெளியே எட்டிட்டு பாக்குறாரு. அந்த நாய்க்கு பக்கத்துல ஹீரோயின் நின்று தூக்கிட்டு இருக்கிறா. உடனே அதை பார்த்துட்டு, என்னடி பண்ற, நாயையே சாப்பிட போறியாடி, இதெல்லாம் நல்லா இருக்காதடி அப்படின்னு ஹீரோ சொல்றான். அதுக்கு ஹீரோயினே, இல்ல முயல் மாதிரி நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு ஹீரோயினையும் சொல்றான். அதுக்கு நம்ம ஹீரோ, நாளைக்கு நான் உனக்கு நான்வெஜ் வாங்கி கொடுக்கண்டி, இதை விட்டுரு இப்ப அப்படின்னோடனே நாயை இறக்கி விட்டுட்டு வந்துடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு மறுநாள் நம்ம ஹீரோயினை கார்ல குறைச்சி சீட் பெல்ட்லாம் எப்படி போடணும்னு சொல்லி கொடுத்துட்டு, இதான் நம்மளோட முதல் டேட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அங்க நிறைய நான்வெஜ்லாம் கிடைக்கும்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு போறோம். அங்க போனா ஏதோ குத்துப்பாட்டுக்கு அங்க எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு கிடக்குறாங்க. நம்ம ஹீரோயின் என்னத்தையும் குடிச்சாலும் கொண்டாலும் தெரியல, இவளும் போய் அவங்களுக்கு சேர்ந்து ஆடிக்கிட்டும் இருக்கிறா. அப்ப நம்ம ஹீரோ அங்க போய் ஹீரோயினிய இப்படிலாம் ஆடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கார்ல வச்சு கூட்டிட்டும் வர்றான். வர்றப்ப எனக்கு தலையெல்லாம் சுத்துது அப்படின்னு ஹீரோயினி சொல்றா. அதுக்கு சரக்க போட்டா அப்படிதான் இருக்கும், சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றப்பயே அந்த ஒரு 3 பேரும் பின்னாடி துரத்திக்கிட்டே வராங்க. அந்த பொண்ணுக்காக காரை கண்ணா பின்னான்னு ஓடிட்டு வராங்க. அவங்க இருந்து தப்பிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கண்ணா பின்னான்னு காரை ஓடிட்டு வர்றாரு. அவங்களும் விடாம துரத்திட்டு வராங்க. கடைசியா ஒரு குடோனுக்குள்ள வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் மாட்டிக்கிறாங்க. அந்த பக்கமும் போக முடியாது, கேட்டை பிடிச்சிருக்காங்க. பின்னாடியும் திரும்பி போக முடியாது, இவங்களோட காரு வேற நிக்குது. சரி நீ காருக்குள்ளே இரு, நான் போய் அவங்களை ஹேண்டில் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியேயும் போறான். அவங்க ஒரு 5-6 பேர் நிக்கிறாங்க. எல்லாமே பாடி பில்டர் மாதிரி இருக்காங்க. அவங்ககிட்ட போய் நம்ம பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு நிக்கிறான். அதுல ஒருத்தவன், அவளுக்கு என்னதான் பிடிச்சிருக்கு, நீ ஒதுங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் மூஞ்சிலையும் சிகரெட்டை ஸ்டைலா ஊதுறாப்புல. அப்படியே ஹீரோவை போட்டு அந்த 5 பேரும் பொலன்னு பிறந்துகிட்டு இருக்காங்க. அதை ஹீரோயினி பார்த்தோன்னே ஹீரோயினிக்கு கோவம் வந்துருது. அவங்களுக்கு கோவம் வந்தோடனே அவன் கை விரல்ல இருக்கிற நகம்லாம் அப்படியே பூனை நகை மாதிரி பெருசு பெருசாகவும் ஆகுதுங்க. அப்படியே ஒருத்தவன் இந்த சைடு காரு டோரை திறந்து வருவான். அப்படியே கோவத்தை ஒரு அட்டி பாவாரு, பறந்து போய் விழுவான் தலைவன். அப்படியே ஒரு ஜம்ப் ஒரு 20 அடி கிராஸ் பண்ணி நம்ம ஹீரோ கிட்ட வந்து நிப்பா. அப்ப ஒரிஜினல் பல்லையும் காட்டுவா. நம்ம பையன் மிரண்டு போயும் பார்ப்பான். ஒருத்தவன் கட்டையை எடுத்துட்டு அடிக்க வருவான். அவனை அடிச்சு தூக்கி கார் மேலே போறா. காரு கண்ணாடியே அடிச்சு சின்ன பண்ணமா விழுவும். மீதி நாளை போறோம் பயந்து ஓடவும் ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப நம்ம ஹீரோவும் திரும்பி பார்ப்பாரு. அங்க ஹீரோயினி இருக்க மாட்டா. அவ விடுற மாதிரி தெரியல. ஓடினவங்க எல்லாத்தையும் விரட்டி ஒருத்தனை பாத்ரூம்ல போட்டு அடி பிரிச்சு எடுக்கிறா. இன்னொருத்தன் குடோனு பக்கம் வர்றான். அவனையும் அடிச்சு சதற விட்டு அவ பாடி தூக்கி வெளியும் தூக்கி போடுறான். இந்த பக்கம் ஒருத்தன் துப்பாக்கி வச்சுட்டு சுடுறதுக்கு ட்ரை பண்ணுவான். ஆனா நம்ம ஹீரோயினியோ துப்பாக்கி புல்லட்டோட ஸ்பீடா இங்கேயும் அங்கேயும் கிராஸ் பண்ணி அவகிட்ட வருவான். வந்து ஓங்கி ஒரு அடி அப்படியே போய் அவன் ஈவி பாக்ஸ் விழுவான். எல்லா இடமும் அப்படியே தீப்பிடிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே அவன் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உரிய போற சமயத்துல ஹீரோ வந்து என்ன பண்ற அப்படின்னு கேட்பாரு. உடனே அவ நார்மல் மோடுக்கும் வந்துடுறா. உடனே ஹீரோ நம்ம இங்கேருந்து தப்பிச்சு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஹீரோ வீட்டுக்கு வந்துட்டு ஹீரோனிட்ட, அவங்கள நீ என்னடி பண்ண போன, அவன் கழுத்தை கடிச்சு ரத்தத்தை உரிய போறியா, நீ மனுஷங்கறிலாம் சாப்பிடுவியா அப்படின்ட்டு கோபமாவும் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஹீரோ என்னதான் கோபமா இருந்தாலும் ஹீரோயின்ல இருந்து ஒரு 2 ஸ்டெப் தள்ளியே நின்று தான் கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே நம்ம ஹீரோயினி, இல்ல நான் அவனை கொல்லலாம் இல்ல, அவன் ரத்தத்தை தான் குடிப்பேன் அப்படின்னு சொல்றான். உடனே ஐயோ அப்படின்னு வாயிலேயே அடிச்சுக்கிறான். ஹீரோயினி, நாங்க எங்க கிராமத்துல எப்பயுமே விலங்கோட ரத்தத்தை தான் சாப்பிடுவோம், ஆனா இன்னைக்கு மனித ரத்தத்தை பார்த்தோன்னா என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, இருந்தாலும் நான் கண்ட்ரோல் பண்ணிட்டேன். நாங்கள் வந்து பொதுவாகவே வந்து சாப்பிட மாட்டோம், ரத்தம் மட்டும் தான் குடிப்போம் அப்படின்னு ஹீரோயினி சொல்கிறான். உடனே ஹீரோ, நீ வந்து ரத்த காட்டேரியா அப்படின்னு கேட்குறாரு. ரத்த காட்டேரியா கேட்டு வேம்பயரா அப்படின்னு கேட்டோன்னா அது நம்ம ஹீரோயினிக்கும் புரியல. உடனே வேம்பயர்ன்றவங்களுக்கு வந்து சூரிய ஒளியே ஆகாது, அவங்க வந்து பகலில் வெளியே வர மாட்டாங்க, நைட்டில் தான் சுற்றி திரிவாங்க, பகலில் சவப்பெட்டியில் படுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைனும் பண்ணுறாரு. ஹீரோயினி, அதுக்கு நாங்கள் ரத்த காட்டேரிலாம் இல்லை, பேட்டால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம், நாங்கள் வந்து ரத்தம் மட்டும் தான் குடிப்போம் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு அவன் ஹீரோ,
உன்னை வந்து எல்லாரும் கேட்டால் நான் என்னன்னு சொல்லுவேன் அப்படின்னு கேட்குறேன். எங்கள் அம்மா கிட்ட உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு கேட்டால் எங்கள் அம்மா ரத்தமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க, அவங்ககிட்ட நான் என்ன பதில் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப உடனே ஹீரோயினே, இல்லை எங்கள் கிராமத்தில் மனித ரத்தத்தை குடிக்கிறத நாங்கள் விட்டுட்டோம், அப்போலாம் விலங்குகள் ரத்தம் மட்டும் தான் குடிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றான். ஹீரோ உடனே நீங்கள் எப்போ ரத்தம் குடிக்க ஆரம்பிச்சிங்க, எப்போ ரத்தம் குடிக்கிறத விட்டீங்க அப்படின்னு கொஞ்சம் விளக்கமாக சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. அது ஹீரோயினி 1947 இந்த வெள்ளைக்காரங்க டைமில் தான் நாங்கள் ரத்தம் குடிக்கவே ஆரம்பித்தோம். அப்போ வெள்ளைக்காரங்க ரத்தத்தை குடிச்சு தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். இந்தியா சுதந்திரமான பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக நிறைய மாற்றங்கள் வர ஆரம்பிச்சுட்டு அப்படின்னு சொல்கிறான். உடனே நம்ம ஹீரோயினி ஃப்ளாஷ்பேக்குக்கும் போகிறான். அதில் இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைச்ச பிறகு இந்தியாவில் மிகப்பெரிய ஒரு கலவரமும் வெடிச்சிச்சு. அந்த கலவரத்தில் 2 மதத்துக்கு இடையில சண்டை. அங்கே இருக்க எல்லா பொருளையும் அடிச்சு கண்ணாபுரன்னு உடைக்கிறாங்க. ஆம்பளை பொம்பளை யாருன்னு பார்க்காம எல்லாத்தையும் கொள்றாங்க. அந்த மேட்டரை கேள்விப்பட்டுட்டு கலவரம் பண்ணுறவங்களோட ரத்தத்தை குடிக்கலான்னு சொல்லிட்டு நாங்கள் எல்லாம் அங்கே கிளம்பணும். அப்பாவிகளையும் காப்பாற்றலாம்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் அங்கே போயிருக்காங்க. அங்கே போய் பார்த்தா செத்து போய் கிடக்கிறவங்க எல்லாமே ஒரு அப்பாவிங்க. சரி, இந்த கலவரம் பண்ணவங்களை தேடி கொள்ளலாம் அப்படின்னு பார்க்குறப்ப 2 தடவை அங்க செத்து போய் கிடக்குறாங்க. யாரோ அவங்களோட சுயலாபத்துக்காக கலவரத்தை தூண்டி விட்டுட்டு இவங்க எல்லாம் மாத்தி மாத்தி வெட்டுப்பட்டு செத்தும் கிடக்குறாங்க. அதெல்லாம் இவங்க பார்த்தோன்னே மனுஷங்க எல்லாம் விலங்குக்கு சமமானவங்க, எவ்வளவு பேர் இங்க வெட்டுப்பட்டு செத்து கிடக்குறாங்க அப்படின்னு இதை பார்த்த எல்லாமே மனுஷங்க எல்லாமே ரொம்ப கெட்டவங்க அப்படின்ட்டு ஒரு முடிவுக்கு வராங்க. உடனே ஹீரோ, இல்லை நீ போய் சொல்ற, உங்க கிராமத்துல ஒரு குகைக்குள்ள ஒருத்தனை கட்டி போட்டிருந்தாங்க, அவன் வந்து மனுஷ ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருந்தான். ஆமா, நாங்க எல்லாமே வந்து விலங்குகள் ரத்தத்தை தான் குடிக்கணும் அப்படின்னு சொன்னப்ப, ஆனா அவரு விலங்குகள் ரத்தத்தை குடிக்கூடாது, மனிதர்கள் ரத்தத்தை தான் குடிக்கணும்னு சொல்லி அவர் அடம் பிடிக்கிறாரு அப்படின்னு சொல்றாங்க. அவரு ஊரோட ஒத்து வரலையா, அதனாலதான் அவரை கட்டி போட்டு குகைக்குள்ளேயும் தூக்கி போட்டிருக்காங்களாம். இருக்கிறதுலயே ரொம்ப பவர்ஃபுல்லான ஆள்னா அவன் தானா. அவன் பேரு எக்ஸனா. சொல்ல போனா இவங்க எல்லாம் மனிதர்களா இருந்த இவங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி மாத்தினது இவன் தானா. இன்னும் நிறைய பேரை அவர் இந்த மாதிரி மாத்தி அவருக்கு அடிமையா வச்சுக்கிட்டாராம். இல்ல, நீ பண்ணது பெரிய தப்பு, ஒன்னும் ஊரோட ஒத்து வாழணும், ஊரோட உத்தரவையும் நீ மதிக்கல, எங்க எல்லாரையும் இந்த மாதிரி நீ மாத்தின ஒரு காரணத்துக்காக, உன் மேல இருக்க மரியாதைக்காக உன்னை கட்டி அந்த கோக்குள்ள உயிரோட தூக்கி போடுறோம். உனக்கு விலங்குகளோட ரத்தத்தை மட்டும் கொடுக்குறோம், அதை மட்டும் நீ குடிச்சு உயிர் வாழ்ந்துக்க, குடிக்க கூடாதுன்னு சொல்லி அந்த கோக்குள்ளையும் கட்டி போட்டு வச்சுக்கிட்டாங்க. குறிப்பா அவங்க போதும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டாங்க. இதுக்கு மேல மனிதர்களை இவங்களை மாதிரிலாம் மாற்றக்கூடாது அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. அதுக்கு அவரு, நீங்களே யாரோ ஒருவருடைய ரத்தத்தையும் குடிப்பீங்க, அவரையும் இந்த இன மக்களாக மாற்றுவீங்க, அப்போ நான் சுதந்திரமாக வெளியே வருவேன் அப்படின்னு சொல்லி கத்திக்கிட்டே அவர் அந்த கோவைக்குள்ளேயும் போகிறாரு. 1947 நீ உயிரோட இருந்தியா அப்படின்னு கேட்குறப்ப அதுக்கும் அவ ஆமான்னு சொல்கிறான். எப்படி இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு கேட்குறான். அதுக்கு அவ, நான் மனுஷி இல்லை, எனக்கு இதே துடிப்பு இல்லை, கேட்டு பாருன்னு அப்படியே நெஞ்சிலையும் கையை வைக்கிறான். ஹீரோவும் கையை வச்சு பார்க்குறாரு. அவ மேலே இதே துடிப்பு இல்லை. உடனே ஹீரோயினி சொல்கிறா, உன் மேல இதய துடிப்பு இருக்கு, அதுதான் என்னையே உன் பக்கம் ஈர்த்தது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்பயே இந்த பக்கம் காலிங் பெல்லும் அடிக்குது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா ராத்திரி சமயத்துல யாரோ ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி இருக்காப்புல ஒருத்தர் வந்திருக்காப்புல. இந்த நேரத்துல வந்துறீங்க, நாங்க டொனேஷன்லாம் எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாரு. அதுக்கு அவரு, நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. எதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் பண்ண வந்திருக்காங்கன்னா, இவங்கள பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்தாங்கல்ல 3 பேரு, அவங்க செத்து போய் கிடக்குறாங்களாம். அதை பத்தி அந்த இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயினியை பார்த்துட்டு, அவன் பேர் என்ன அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு இவன் தாரிகா அப்படின்றான், அவ தாரகா அப்படின்னு சொல்றான். சரி, ஒரு வழியா தாரிகா அப்படின்ற பேரை தெரிஞ்சுக்கிட்டு, உங்களை 3 பேர் துவச்சிட்டு வந்தாங்களே, அவங்க செத்து போயிட்டாங்க, சம்பந்தமா உங்களை விசாரிக்கணும், அவங்கள்ட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனியாகவும் கூப்பிட்டு போறாங்க. போயிட்டு கதவெல்லாம் சாத்துறாரு. கதவெல்லாம் சாத்திட்டு எதை பேச போறாங்க போல. பார்த்தா திடீர்னு அவனுக்கு பல்லு முளைக்குது. இவனும் இவ்வளவு கூட்டத்தோட சேர்ந்தவன் தான் போல. சரி, இந்த போட்டோவை காமிச்சு இவங்களை எதுக்காக நீ கொன்ன அப்படின்னு அவர் கேட்கிறாரு. அதுக்கு அந்த பொண்ணு, நான் இவங்களை கொல்லவே இல்லையே அப்படின்னு சொல்லுது. அங்க இருந்த சடலங்களோட போட்டோவெல்லாம் காமிச்சு அவங்க கழுத்துல இந்த ரத்தத்தெல்லாம் குடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இவ, நான் குடிக்கவே இல்லை, யாரு கொண்டான்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றான். உடனே இன்ஸ்பெக்டர், மக்களுக்கும் நமக்கான தொடர்புகளை வந்து நான் சமதளமா வச்சிருக்கேன், அதெல்லாம் நீ கெடுக்கிற விதமா பண்ற, மக்களோட பழகாத அப்படின்னு சொல்றாரு. உடனே சொல்லிட்டு ஒரு மாதிரி உருமுறாரு. அதுக்கு பதிலுக்கு ஹீரோயினியும் உருமுறாங்க. அவர் எச்சரிக்கையாகவும் சொல்லிட்டு 2 பேரும் வெளியே வராங்க. முதல்ல ஹீரோயினி வெளியே வராரு. வெளியே வந்தோன்னா ஹீரோவோ கேட்கிறாரு, என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு. வெளியே வந்த ஹீரோயினி, நான் முதல்ல இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு ஹீரோவோ, நம்ம ஒன்றும் பண்ணலையே, நீ ஏன் கிளம்புற அப்படின்னு கேட்கிறாரு. அங்க இறந்து கிடந்தவங்க என்னோட ரத்தத்தையும் குடிச்சிருக்காங்க, நான் வந்து பிடால் இனத்தை சேர்ந்தவன், எனக்கும் மனிதர்களுக்கும் செட் ஆகாது, என்னைக்காவது ஒரு நாள் வந்து நான் உன்னோட ரத்தத்தை குடிச்சிருவேன், நான் உன்னை லவ் பண்ணது உண்மைதான், உன் கூட வாழணும்னு நினைச்சது உண்மைதான், ஆனா இதெல்லாம் நமக்குள்ள செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப ஹீரோவும் ஹீரோயின் கையை பிடிக்கிறாரு. அதுக்கு
கோவமா திருப்பி உரும ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம ஹீரோயினி. சரி, ஹீரோயினி அவங்க கிராமத்துக்கு பஸ்ல ஏத்தி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ் ஸ்டாப்ல ஏத்தி விடுறாரு. அங்க ஒரு 3 பேர் பாத்துக்கிட்டே இருக்காங்க, அந்த கிராமத்தை சேர்ந்தவங்க. ஏத்தி விட்டுட்டு திருப்பி அவர் மனசு கேட்காம அந்த பஸ் பின்னாடியே போறாரு. ஃபாலோ பண்ணிட்டு வர்றப்பயே எதிர்க்க வர வண்டியை பார்க்காம அதுல ஆக்சிடென்ட் பண்ணி ரொம்ப கொடூரமா வண்டியும் ஆக்சிடென்ட் ஆகுது. உடனே ஹீரோயினி அந்த காரோட டோரை எல்லாம் பிச்சு எரிஞ்சு உள்ள மாட்டிட்டு இருக்க ஹீரோவையும் காப்பாத்துறா. ஹீரோக்கு இதே துடிப்பு நிக்கிற மாதிரியும் வருது. தலைவன் இருக்கானா செத்துட்டானாலும் தெரியல. அடுத்த சீன்ல அப்படியே கட் பண்ணி ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போறாங்க. ஹீரோயினிய உள்ள விடாம டோருக்கு வெளியே நிறுத்தி வச்சிடறாங்க. உள்ள கொண்டு போய் ஹீரோவுக்கு செயற்கை முறையில இதய துடிப்புக்காக நெஞ்ச போட்டு அமுக்குறாங்க. இந்த செய்தியை கேள்விப்பட்டு அவங்க அம்மா அப்பாவும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுறாங்க. ஹீரோக்கு கரண்ட் ஷாக்கெல்லாம் கொடுத்து பாக்குறாங்க. அப்பவும் இதயம் துடிக்கல. அவ்வளவுதான்ட்டு டாக்டரும் கையை விரிச்சிட்டாரு. அவங்க அப்பா என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு கேக்குறாரு. மன்னிச்சிருங்கன்னு டாக்டர் சொல்லிட்டு போறதை பார்த்துட்டு அப்பா உடஞ்சி போய் உட்காந்துடுறாரு. ஹீரோயினியால இவங்க 2 பேரையும் அழுகுறத பார்க்க முடியல. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோட உடம்பு அப்படியே கிடுகிடுன்னு ஆடுது. அப்படியே இந்த சீனை கட் பண்ணா அந்த காட்டுக்கு நடுவுல கோயில சுத்தி நிறைய வவ்வால்கள் பறந்துட்டு இருக்க மாதிரியும் அந்த குகைக்குள்ள போயிட்டு அந்த கையை கட்டி போட்டு அவனை சுத்துற மாதிரியும் காட்டுறாங்க. இந்த பக்கம் இவனோட உடம்பு விடு விடுன்னு ஆடிக்கிட்டும் இருக்கு. திடீர்னு உடம்புல இருக்க காயமெல்லாம் தானாவே சரியாகுது. அப்பதான் அவன் கழுத்தை காட்டுறாங்க. கழுத்துல யாரோ கடிச்ச மாதிரியும் இருக்கு. ஆமா, இவனோட கழுத்துல அவ கடிச்சிருக்கிறா. ஏன்னா மனிதர்களை மாதிரி இயற்கை முறையில சாகக்கூடாது அப்படின்ட்டு அவன் சாகக்கூடிய அந்த தருணத்துல உயிர் பிழைக்கணும் இவ கடிச்சு வச்சிருப்பா. ஏன்னா ரத்தம் குடிக்கிற மிருகங்களா மனிதர்கள் மாறுறாங்கன்னா அவங்களுக்கு இயற்கை மரணம்னு ஒண்ணு இருக்காது. இவ கடிச்சு அவனை இவ்வளவு மாதிரியே மாத்தியும் விட்டுறா. சரி, அந்த பாடியை போய் பார்ப்போம்னு சொல்லி நர்ஸ் உள்ள வராங்க. அங்க அந்த பாடியே காணும். அப்ப அவங்க அப்பாவும் வந்து பாக்குறாரு ஜன்னல் வழியா. இவன் அடுத்த ஜன்னல் வழியா பிளட் பேங்க் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. பிளட்டையும் பாக்கெட்டா எடுத்து குடிக்கவும் ஆரம்பிச்சிடறான். ஏன்னா புதுசா மனிதர்கள் இனத்துல இருந்து இவங்கள மாதிரி ரத்தம் இருக்கமா மாறினா அந்த ரத்தம் குடிக்கிற வெறி அதிகமாவே இருக்குமா. நல்ல வேளை இங்க மனிதர்கள் ரத்தம் பாக்கெட்டா இருந்தனால தலைவன் குடிச்சிட்டு நிக்கிறான். அப்படியே அவனோட பல்லும் நல்லா வளர்ந்து போயிருது. அப்படியே திரும்பி பாக்குறான். அவங்க அப்பாவும் பார்த்து மிரண்டு போயிடுறாப்புல. மிரண்டு போய் கீழே விழுந்து மயக்கமும் ஆயிடுறாப்புல. கண்முழிச்சு பாக்குறப்ப வீட்டுல இருக்காப்புல. ஒருவேளை கனவா இருக்குமோ. எந்திரிச்சு உடனே புள்ள எங்கடி அப்படின்னு கேட்கறான். புள்ள நல்லாதான் இருக்கான், ஆஸ்பத்திரி இருந்து டிஸ்சார்ஜ் ஆகி வந்துட்டான் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. நீ தானே ஏன் கண்டுபிடிச்ச, உடனே மயங்கி கீழே விழுந்துட்ட அப்படின்னு அம்மாவும் சொல்றாங்க. இல்லடி, அவனுக்கு பல்லுலாம் பெருசாகி போயிருந்துச்சடி அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நல்லா தான் இருக்கான் அப்படின்னு அம்மா சொல்றாங்க. இவன் காலையில எந்திரிச்சா அந்த சூரிய வெளிச்சம் இவனை கொஞ்சம் டிஸ்டர்பும் பண்ணுது. அவனால சரியாவும் பார்க்க முடியல. ஏன்னா புதுசா மாறினவன்ல அவன். உடனே கண்ணாடியிலையும் போய் பார்க்கறான். உடம்பு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தா இருக்க மாதிரியும் தெரியுது. அப்படியே இதயம் துடிதான்னு பார்க்கறான். இதயமும் துடிக்கல. அங்க நம்ம ஹீரோயினியும் வந்து நிக்கிறா. எனக்கு நேத்துல இருந்து என்னாச்சு, என்னோட இதய துடிப்பு, என்னோட பல்ஸ் எல்லாம் என்னால ஃபீல் பண்ண முடியல அப்படின்னு அவட்ட கேட்கறா. அதுக்கு அவ பல்ல நீட்டிட்டு காட்டுறா. இவனும் அதே மாதிரியே பல்ல நீட்டியும் காட்டுறான். நாம அவளை மாதிரியே மாறிட்டேன்னு சொல்லியும் அவன் புரிஞ்சுக்கிறான். கண்ணாடியில அவன் பல்ல பார்த்துட்டு அழுகுறான். நானா இந்த மாதிரி ஆயிட்டேன் அப்படின்னு சொல்றான். திருப்பி நார்மல் மோடுக்கு வந்த பிறகு, என்ன ஏண்டி இந்த மாதிரி பண்ணுன, எனக்குன்னு எவ்வளவு கனவு இருக்கு, சோசியல் மீடியா, நான் இன்ஃபுளுசர் ஆகணும் அப்படி இப்படின்னு சொல்றான். அதுக்காக எனக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்றான். அப்படி சொல்லி அவனை புரியவும் வைக்கிறான். உடனே ஹீரோ சொல்றாரு, உங்களுக்குள்ள சட்டம் போட்டிருந்தீங்கன்னு சொன்ன, யாரையும் கடிக்க மாட்டேன், கடிச்சு உங்களை மாதிரி மாத்த மாட்டேன் சொன்னேன், இப்ப அதையே நீ பிரேக் பண்ணிட்டு வந்துட்ட, இனிமே லைஃப் என்ன ஆகுதுன்னு சொல்லி கத்திக்கிட்டு இருக்கான். உடனே ஹீரோயினி வந்து ஒரு முத்தத்தையும் கொடுக்குறான். கத்திக்கிட்டு இருந்தவன் கப்சுப்புன்னு ஆயிடுறான். முத்தத்தை கொடுத்துட்டு, எனக்கு வேற வழி தெரியல, அதனால உன்னை இப்படி மாத்திட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்றான். பிளாஷ்பேக்ல பார்த்தா இவ தான் இவனை அந்த மாதிரி மாத்திருப்பா போல இருக்கு. அதை கட் பண்ணா இந்த பக்கம் குகையில அவன் ரொம்ப குஷியா இருக்கிறான். நல்ல செய்தி வந்துடுச்சு, இந்த விஷயத்த வந்து தாரகா தான் பண்ணிருப்பா, நம்மள மாதிரி இன்னொருத்தரையும் மாத்திருக்கா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி யாரு தப்பு பண்ணாங்களோ அவங்கள தூக்கி இந்த குகையில போட்டுட்டு என்ன ரிலீஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ஊர் தலைவர் ஏதோ வாக்கு கொடுத்திருப்பாரு போலையும் இருக்கு. நான் தான் இனி ஊர் தலைவன், உங்க மன்னன் வெளியே வர போறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வெளியே வர போறேன்னு சொல்லி டான்ஸும் ஆடிக்கிட்டு இருக்கான். இவ சட்டத்தை மீட்டனால கட்டி போட்டிருக்க எக்ஸன் ரிலீஸ் ஆகிடுவான். அதை நினைச்சு வருத்தப்பட்டுட்டு இருக்கா. அப்ப ஹீரோ, உங்க என்ன எப்படி வந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு அவ, மகாகாளி ரத்த பிக்ஷுன்னு ஒருத்தவனை அழிக்க முயற்சி பண்ணுவாங்க, அவன் எப்படி வர வாங்கி வந்திருப்பானா, அவனோட ஒரு சொட்டு ரத்தம் பூமியில விழுந்தா கூட ஒரு ரத்த பிக்ஷு உருவாகுவான் அப்படின்னு வரத்தை வாங்கிட்டு வந்திருப்பான் போல. அப்ப இருந்த எல்லா கடவுளும் இந்த ரத்த பிக்ஷுவோட வரத்துனால அவனை சமாளிக்க முடியாம தோத்துக்கிட்டே இருந்தாங்க. அப்ப எல்லாரும் காளியோட உதவியும் கேட்டிருக்காங்க. காளியும் களத்துல இறங்கி ரத்த பிக்ஷுவோட சண்டை போட்டு வெட்டுனா 2 துண்டா வெட்டினா 3 பேரா வந்து நிக்கிறான். 3 துண்டா வெட்டினா 4 பேரா வந்து நிக்கிறான். உனக்கு ரத்தம் இருக்கிறதுனால தானே இவ்வளவு ஆட்டம் விடுற, ரத்தம்
ரத்தம் பூமியில விழாம மொத்தத்தையும் குடிக்கிறதுக்காக மகாகாளியே பெடாலுங்கிற ஒரு ரத்தம் குடிக்கிற இனத்தை உருவாக்கி இருப்பாங்க போல இருக்கு. அந்த காளி அவங்க ரத்தத்தை குடிக்கிறாங்க. ரத்தம் தரையில படவே இல்லை. இப்படிதான் இந்த பெடால் இனத்தை உருவாக்கி இருக்காங்க அப்படின்னு சொல்றான். ஒரு மாதிரியா இருக்குல்ல. இந்த இனமே உருவானது மனிதர்களை பாதுகாக்க தானா, காளியால படைக்கப்பட்டவங்க அப்படின்னு எடுத்தும் சொல்றான். உடனே நம்ம ஹீரோ என்னடி சொல்ற, என்னால எப்படி இந்த உலகத்தை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோயினி ஒரு கத்தியால எடுத்து ஹீரோ ஒரே குத்து. உடனே அவன் கீழே விழுந்து சாகிற மாதிரியே நடிக்கிறான். உடனே ஹீரோயினி சொல்றாங்க, ரொம்ப நடிக்காதடா, எந்திரா முதல்ல அப்படின்னு சொன்னோன்னே அப்புறமா சொல்றாங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் காயம் போட்டா உடனே அது ஆறிடும் அப்படின்னு சொல்றாங்க. புதுசா மாறி இருக்கனால உன்னையே நீ கண்ட்ரோல் பண்ண கத்துக்கணும் அப்படின்ட்டு. சரின்னு நம்ம ஹீரோ கார் நிறுத்தலாம்னு சொல்லிட்டு கார் பார்க்கிங் வந்திருப்பாரு. அங்க இருக்க வாட்ச்மேனோ காரை இங்கே நிறுத்து அங்க நிறுத்து அப்படின்னு டார்ச்சரும் பண்ணிட்டு இருப்பாரு. ஹீரோவும் ஏதோ சைக்கிளை நவுத்துற மாதிரி கையாலேயே காரை நவுத்தி விட்டு கெத்து காமிச்சிட்டு போறாப்புல. அங்க இருந்து லிஃப்ட் அவனை விட்டுட்டு முன்னாடி போயிடும். ஆனா நம்ம ஹீரோ இங்க இருந்து அப்படியே பில்டிங் ஃபுல்லா ஜம்ப் பண்ணி அவங்களுக்கு முன்னாடி போய் அங்க நிற்பாரு. அங்க இருவங்க அவன் எப்படா முன்னாடி வந்தான் அப்படின்னு பார்ப்பாங்க. அப்பா சேவ் பண்றப்ப கண்ணத்தை சின்ன ரத்தத்தை பார்த்தோன்னா ஹீரோவுக்கு அப்படியே பல்லு எல்லாம் முளைச்சிக்கிட்டு கண்ணெல்லாம் சவப்பாகும். அப்படியே ஹீரோ அதெல்லாம் கண்ட்ரோலும் பண்ணிக்கிறாரு. அப்பா பயந்து போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த பொண்ணு மேல. பொண்ணு என் பையனை இந்த மாதிரி மாத்திட்டா, எனக்கு பயமா இருக்கு, அந்த பொண்ணு மேல கேஸ் கொடுங்க அப்படின்னதுக்கு போலீஸ்காரனும் அந்த இடத்த சேர்ந்தவன் தான். அவன் எப்படி கேஸ் போடுவான்? தலைவரை கலாய்ச்சி விட்டு கேஸ் எல்லாம் போட முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டுறான். இந்த பக்கம் காட்டுக்குள்ள வீரனும் ஊர் தலைவரும் பேசிக்கிறாங்க. தாரக்கு இங்க கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வீரன் சொல்றான், அவளை இங்க கொண்டு வரணும்னா அவனை கொண்டுட்டு தான் இங்க கொண்டு வரணும் அப்படின்னு வீரன் சொல்றான். அதுக்கு தலைவரை ஒத்துக்க மாட்டாரு. இல்ல நம்ம இதுல அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இல்ல அப்படின்றப்ப ரூல்ஸை மாத்துங்க அப்படின்றாரு. அதுக்கு ஊர் தலைவர் சொல்றாரு, ரூல்ஸை மாத்துற தகுதியெல்லாம் நமக்கு கிடையாது. இந்த மாதிரி இதே துடிப்பும் நம்மள மாதிரி இனத்தை சார்ந்தவங்க இருந்தால் மட்டும்தான் அவங்கள தம்மான்னு சொல்லுவாங்க. விடால் இனத்தை சேர்ந்த தம்மாவால தான் அந்த மாதிரி ரூல்ஸை மாற்ற முடியும் அப்படின்னு ஒரு தலைவர் சொல்றாரு. அதுக்கு வீரன் சொல்றான், நம்ம பிடால் இன மக்கள் மனிதர்களை கடித்து மாற்றும் பொழுது அவங்களோட இதய துடிப்பு நின்று போயிடும். எனவே திரும்பி ஒரு தம்மா உருவாவதற்கு வாய்ப்பு இல்லை. நம்ம கிட்ட தான் ஏற்கனவே ஒரு தம்மா இருக்காப்புல, கோக்குள்ள நம்ம அடைச்சி வச்சிருக்கோம் அப்படின்னு வீரன் சொல்றான். அதுக்கு ஊர் தலைவர் சொல்றாரு, இல்ல அவன் நல்லவன் இல்லை, அவன் கெட்டவன், அதனாலதான் அவனை கோக்குள்ள அடைச்சி வச்சிருக்கோம்னு சொல்றாரு. நீ அந்த சிட்டிக்கு போய் நம்ம தாரகையும் அந்த புதுசா மாறின நம்ம ஹீரோவையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு வீரனை. பில்டிங்ல இருந்து எப்படி ஜம்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் கத்து கொடுக்குறாங்க. அது ஹீரோவோ ஐயோ என்னால முடியாது அப்படின்ட்டு பயப்படுறாரு. ஹீரோயினி அசால்ட்டா இங்க இருந்து அடுத்த பில்டிங்கே ஒரு ஜம்பை போடுறா. ஸ்பைடர்மேன் மாதிரியும் சுத்தி சுத்தி பறந்து காட்டுறா. நம்ம ஹீரோவை ஜம்ப் பண்ண சொல்றா. நம்ம ஹீரோ பயந்துகிட்டே கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம ஜம்ப் பண்ணிடுறான். உடனே அவனுக்கு நம்பிக்கை வந்துருது. இதுல இன்னொரு பிரச்சனை என்னன்னா, இவங்க இனத்துல யாருன்னா போய் சொன்னா அவங்க பல்கள் எல்லாம் பெருசாகி காமிச்சு கொடுத்துருமா. இப்போ கூட நம்ம ஹீரோ போய் சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவான். அவனோட பல்லு எல்லாம் நீண்டு காமிச்சியும் கொடுத்துரும். அப்புறம் ஜன்னல் வழியா ஏறி குச்சி 2 பேரும் வீட்டுக்குள்ள வர்றாங்க. நம்ம அப்பா நீங்க எங்கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோ சொல்றாரு, இல்லப்பா நாங்க எதையும் மறைக்கல அப்படின்னு சொன்னோன்னே அவரோட பல்லு நீண்டு போயிடும். உடனே அதை கையை வச்சு மறைச்சிப்பாரு. இருந்தாலும் அப்பா நீ வாயை காட்டு அப்படின்னு சொன்னோன்னே திருப்பி வாயை காமிப்பான் பாருங்க. திருப்பி அந்த பல்ல பார்த்து பயந்து போய் கீழேயும் உட்காந்துட்டு அந்த பொண்ணுகிட்ட ஹீரோயின் கிட்ட கேட்கிறாரு, என்னமா பண்ண என் பையனை அப்படின்னு சொன்னோன்னே அந்த ஹீரோயினியும் வேற வழியே இல்லாம இந்த மாதிரி சாகக்கூடிய தருவாயில உங்க பையனை கடிச்சு இந்த மாதிரி எங்கள் இனம பெடல் என்னமா நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அவர் பேயோ இல்லைன்னா ஆவியோ அப்படிலாம் கிடையாது, சாதாரண ஒரு இதய துடிப்பு இல்லாத பெடால் இனத்தை சேர்ந்த ஒரு மனிதர் தான் அவரு அப்படின்னு சொல்றாங்க. சொல்லிட்டு அவங்க வாயும் காட்டுறாங்க. பல்ல பார்த்து அவங்க அப்பா பயந்தே போயிடுறாரு திரும்பி. உடனே ஹீரோ அவங்க அப்பா கிட்ட என்ன அவங்க சந்தேகம்னா என் நெஞ்சில கையை வச்சு என்னோட ஹார்ட் பீட்டை பாருங்க, ஹார்ட் பீட் இருக்காது அப்படின்றாரு. உடனே அப்பாவும் கையை வச்சு ஹார்ட் பீட் பாக்குறாரு, ஹார்ட் பீட்டே இல்லை. உடனே அவர் அழுதுகிட்டே நீ அப்ப என் பையன் இல்ல பேய் பிசாசு அப்படின்றாரு. உடனே அதுக்கு பையனும் இல்ல நான் பெடால் இனம் அப்படின்னு சொல்லி அந்த இனத்தை பத்தியும் அப்பாவுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றாரு. உடனே ஹீரோயினை பார்த்து என் பிள்ளைய இந்த மாதிரி நீ மாத்திட்ட, நீ சாதாரண பெண்ணே கிடையாது, நீ ஒரு ராட்சசி அப்படின்னு சொல்லிட்டு கோவத்தோட சண்டையும் போடுறாரு. உடனே அப்பா சொல்றாரு, உன்னை நான் எவ்வளவு பேர் டாக்டர் கொண்டு போய் காமிச்சு உனக்கு திருப்பி பழையபடி இதே திருப்பி வர வச்சிருவேன், உனக்கு மனிதனா மாத்திடுவேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோ சொல்றாரு, அது படைச்ச கடவுளா கூட முடியாது அப்படின்றாரு. உடனே அதுக்கு ஹீரோட அப்பா சொல்றாரு, இல்ல முடியும் ஒரு ஆளை, அவர் சத்யராஜ் கிட்ட கொண்டு போய் காட்டுறதுக்காக பிளான் பண்றாரு அவங்க அப்பா. ஹீரோட அப்பா சத்யராஜை பார்த்து இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்களுக்கு இதே துடிப்பு இல்ல, அவங்க பிடல் நமக்கெல்லாம் மாறிட்டாங்க, அவங்களை எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னு கேட்கிறாரு. சத்யராஜ் யாருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அது வேற ஒருத்தருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா மழுப்பவும் பாக்குறாரு. உடனே பக்கத்துல இருக்க பையனோட பல்லு பெருசாயிருது. உடனே அதை பார்த்தா சத்யராஜ் கண்டுபிடிச்சிட்டு ஹீரோவுக்கு கையை கொடுத்து ஹாய் பெட்டால் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இன்ட்ரோவும் ஆகுறாரு. உடனே அப்பா சத்யராஜ் கிட்ட இந்த மாதிரி என் பையனை திருப்பி பழைய மனிதனா மாத்தணும் அப்படின்னோடனே சத்யராஜ் வசனம்லாம் பேசுறாப்புல, எனக்கு பழையபடி நீங்க மாத்துங்க அப்படின்னு திருப்பி கேட்கிறாரு.
அதுக்கு மறுபடியும் சத்யராஜ் சொல்றாப்புல, மனிதர்கள்ல இருந்து பெடாலா மாத்தலாம், பெடால்ல இருந்து மனிதர்களா மாத்த முடியாது. இதுக்கு ஏன் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? இது ஒரு நல்ல விஷயம் தானே அப்படின்னு சொல்றாரு. மேலும் சத்யராஜ் சொல்றாரு, உன் பையன் வந்து மத்தவங்க மாதிரி 100 வயசுலயும் 120 வயசுல சாக மாட்டான். அவனுக்கு வந்து சாகா வரம் கிடைச்சிருக்கு. இதனால நீ வந்து சந்தோஷம் தான் படணும். எதனால வந்து மாத்தணும்னு நினைக்கிற அப்படின்னு சொல்லி அப்பா கிட்டையும் கேட்கிறாரு. மறுபடியும் அப்பா சொன்னதை கேட்காம என் பையனை எப்படியே காப்பாத்துங்க அப்படின்றாப்ல. சத்யராஜோ கையை விரிச்சிட்டாப்ல. இதை ஒண்ணும் பண்ண முடியாது, விதியை நீங்க ஏத்துக்குங்க அப்படின்னு சொல்லிடுறாப்ல. அங்க இன்னொருத்தரும் வராப்ல. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஓனாய் மாதிரி மாறிட்டாப்ல அப்படின்னு சொன்னோடனே உடனே சத்யராஜ் சொல்றாப்ல, இந்த மாதிரி படாலன மக்களோட ரத்தத்தை குடிச்சாருன்னா அவர் வந்து ஓனாயில இருந்து திருப்பி பழையபடி மனிதரா மாறிடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உட்கார்ந்த இந்த இடத்துல இருந்து ஒரு துணியை எடுத்து கையிலையும் கொடுக்குறாரு அவங்ககிட்ட. சரின்னு அவனும் அந்த துணியை எடுத்துட்டு கிளம்புறான். அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ அவர் பின்னாடி ஒரு 4-5 பேர் அந்த காட்டுக்குள்ள இருக்கவங்க ஃபாலோ பண்றாரு. அதை இவன் கண்ணாடியிலே பார்த்துட்டான். உடனே ஹீரோ போன் எடுத்து வீட்டுக்கும் போன் அடிக்கிறாரு. போன அம்மா எடுக்கிறாங்க. அம்மா எடுத்தோன்னே தாரகா கிட்ட போனை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே தாரகா கிட்ட இந்த மாதிரி சொல்றான். காட்டுக்குள்ள இருந்து 4 பேர் வந்தாங்க, அவங்க என்ன ஃபாலோ பண்றாங்க, அவங்க ஃபாலோ பண்றதை நான் கண்ணாடி வழியா பார்த்துட்டேன் அப்படின்னு. உடனே ஹீரோயினி சொல்றா, நீ அங்க இருந்து முதல்ல தப்பிச்சிரு, எதனா உயரமான இடத்துக்கு போயிரு அப்படின்னு. ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறாரு. ஹீரோவை பின்னாடியே அந்த வீரன்றவன் ஃபாலோ பண்ணுவான். ஃபாலோ பண்றப்ப அங்க ஒருத்தன் தெரியாம இடிச்சிருவாப்ல. இடிச்சோன்னா அவன் பல்லு பெருசா வளர்ந்து அப்படியே காட்டாம பாருங்க. அந்த கேப்ல நம்ம ஹீரோவும் தப்பிச்சிருவாரு. கட் பண்ணா நம்ம ஹீரோ ஒரு மொட்டை மாடியில நிக்கிறாப்ல. ஹீரோ சுத்தி வவ்வால்லாம் நிறைய சுத்தி சுத்தி வட்டம் அடிச்சுக்கிட்டே இருக்கு. ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்றதே புரியல. இது என்ன புதுசா இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கப்ப அங்க அந்த ஓனாய் மனிதனும் வந்து நிக்கிறான். அந்த ஓனாய் மனிதனுக்கு பெடாலின மக்களோட ரத்தம் தேவைப்படுது. அந்த ரத்தத்தை ஹீரோட்ட வந்து குடிக்கிறதுக்காக மோப்பம் பிடிச்சி வந்திருக்கான். உடனே வந்தோடனே 2 பேருக்கும் இடையில சண்டையும் நடக்குது. 2 பேரும் மாத்தி மாத்தி விடாம அடிச்சுக்கிறாங்க. 2 பேரும் அடிச்சுக்கல, அங்க இருக்க பீமுலாம் உடஞ்சி விழுவுது. அப்ப 2 பேரோட பல்லும் பெருசாவும் ஆகுது. அப்ப அந்த ஓனாய் மனிதன் கேட்கிறான், ஒரு ரத்தத்தை மட்டும் கொடுத்துரு, உன்னை நான் விட்டுறேன் அப்படின்றான். அதுக்கு ஹீரோவோட ரத்தத்தை குடிக்கிறக்கே நாங்க தானே ரத்தத்தை தானே நான் குடிக்கணும் அப்படின்னு சொல்லி திருப்பி அடிக்கிறான். அப்ப நம்மளோட ஹீரோ மாடியோட ஒரு ஓரத்துல நின்றுக்கிட்டு, உனக்கு ரத்தம் தானே வேணும், இந்தா வந்து எடுத்துக்கன்னு சொல்லி கையில ஒரு ஒரு கிழிச்சுக்கிட்டு அந்த ரத்தத்தையும் காட்டுறாப்புல. உடனே அந்த ஓனாய் மனிதன் ரொம்ப சந்தோஷமா அந்த ரத்தத்தை குடிக்கிறதுக்காக வேகமா வர்றாப்புல. வந்த உடனே ஹீரோவும் அந்த இடத்த விட்டு நவுந்தோடனே அவரோட ஒரு சொட்டு ரத்தம் மட்டும் அவரோட நாக்குல பட்டுருது. சரி அவன் கீழே வந்து செத்துருவான் அப்படின்னு பார்த்தோன்னே அந்த இடத்துல முழு ஓனான மாதிரி நிக்கிறாரு. அந்த ஒரு சொட்டு ரத்தம் கிடைச்சதுனால அறகுறையா ஓனாய் மனிதனா இருந்தவர் முழு ஓனாயாவும் மாறிடுறாரு. இதை பார்த்தோன்னே நம்ம ஹீரோவுக்கு பயமும் வருது. அந்த ஓனாய் மனிதன் சும்மா இருப்பான், வந்து நம்ம ஹீரோ ஒரு அடி அடிக்கிறான். அடிச்சோன்னா அவர் 20-25 மீட்டர் தள்ளி போய் கீழே விழுவுறாரு. சரி இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது, ஓடுவான்டா சுனா போனா அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஓட்டத்தையும் எடுக்கிறாரு நம்ம ஹீரோ. அந்த ஓனாய் மனிதனும் விடாம அவர் பின்னாடியே துரத்திட்டு போறாப்புல. அப்படியே துரத்துறப்ப ஒரு பில்டிங்ல இருந்து குதிக்கிறாரு. அங்க ஏர்லயே பாஞ்சு ஓனாயி நம்ம ஹீரோவுக்கு ஒரு அடியும் கொடுக்குது. அந்த அடியை வாங்கிட்டு ஹீரோவும் லைட்டு போர்டை பிடிச்சி தொங்குறாப்புல. அந்த லைட்டு போர்டுல இருந்து ஹீரோ கீழே விழுறப்ப ஒரு கை வந்து காப்பாதுது. அந்த கை தான் நம்ம ஹீரோயினோட கை. அப்படியே கையை பிடிச்சி கைத்தாங்களா பக்கத்துல இருக்க ஒரு ரூம் கண்ணாடியை உடைச்சு அது உள்ள 2 பேரும் சேஃபா லேண்டும் ஆயிடுறாங்க. சரி வா இங்க இருந்து நம்ம ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஓடுறாங்க. ஆனா அந்த ஓனாய் மனுஷனும் விடுற மாதிரி இல்ல. நம்ம ஹீரோ ஹீரோயின்கிட்ட கேட்கிறாரு, உன்னால அந்த ஓனாய் மனுஷனை கொல்ல முடியுமா அப்படிங்கிறது. ஹீரோயினும் இல்ல என்னாலையும் முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். சரி அப்ப வேற வழியே இல்ல, வா இங்கேயும் சத்தமெல்லாம் தப்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஹீரோயினும் தப்பிச்சிடுறாங்க. உடனே அந்த ஓனாய் மனுஷனை இவங்க இருந்த இடத்த மோப்பம் முடிச்சுட்டு அந்த துணியை விலக்கி பாக்குது. அதை பார்த்துட்டு ஆணும் கத்துது. என்னன்னு பார்த்தா கண்ணாடியில அவரோட மூஞ்ச பார்த்துட்டு அதுவே கத்திக்குது. உடனே அந்த ஓனாய் மனுஷனும் ஒவ்வொரு கண்ணாடியா போய் பார்க்கறான். நம்மளோட உருவம் என்னடா இவ்வளவு ஒரு அசிங்கமா போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு திருப்பி பழைய மனுஷனாவும் மாறிடுறான். உடனே அந்த ஓனாய் மனிதனும் எல்லாத்தையும் மறைச்சிக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாப்புல. கட் பண்ணா நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் அந்த போலீஸ்கார வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க வந்து 2 பேரும் நீ வந்து இந்த இனம் தானா அப்படின்னு போலீஸ்காரங்க கேட்கிறாரு. ஹீரோ வந்து திருப்பி நீங்களும் இந்த இனம் தானா, பெடால் இனம் தானா அப்படின்னு கேட்கிறப்ப 2 பேரும் ஷாக் ஆகுறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் நம்ம ஹீரோயினை பார்த்து திட்டுறாப்புல, என்ன நீ என்ன காரியம் நீ பண்ணி வச்சிருக்க, இந்த மாதிரி பண்ணிருக்க அப்படின்னு அவங்களும் கேட்டுக்கிட்டு நிக்கிறாங்க. உடனே நம்ம ஹீரோ அந்த ஓனாய்மனோட ஸ்டோரியை எடுத்து சொல்றாப்புல, எப்படியாவது எங்களை காப்பாத்துங்க அப்படின்ட்டு. அதுக்கு நம்ம இன்ஸ்பெக்டர், ஓநாய்களுக்கும் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இருந்தாலும் பொதுவாக ஓநாய்களுக்கு நம்மளோட ரத்தம் குடிச்சா அதுங்களுக்கு இன்னும் பலம் அதிகமாக ஏறும் அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு உன் ரத்தத்தை டேஸ்ட் பண்ணிட்டா அப்படின்னு கேட்கிறாரு. அதுக்கு நம்ம ஹீரோவோ இல்ல இல்ல என்னோட ஒரு சுற்று ரத்தம் மட்டும் அந்த நாக்கில் பட்டுட்டு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கத்துறத முட்டா பையில என்னடா வேலை பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு, ஏன் ஏன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் கேட்கிறாரு. அதுக்கு நம்ம பெடாலினத்தோட மக்களோட ஒரு சொட்டு ரத்தம் வந்து ஓநாய்களுக்கு 10 மடங்கு ஓநாயோட சக்தியை தரும், நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லி சத்தம் போடுறாரு. இனி அவன் உடம்புல இருக்க எல்லா ரத்தத்தையும் குடிக்கிற முள்ளும் அவன் அடங்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஹீரோயின் சொல்றா, அதுக்கு நான் விட மாட்டேன் அப்படின்ட்டு. அதுக்கு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நீலாம் அதுக்கு வந்து ஒரு எறும்பு மாதிரி அப்படின்றாரு. என்னால ஒன்றும் பண்ண முடியாது, நீங்க இங்க இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு மேல என்ன சொல்லுவோம் அவங்களுக்கு அப்படின்றாரு. இல்ல நான் அவங்கள ஒரு இடத்துக்கு கூட்டு போறேன்
அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் வேம்பேஸ் மாதிரி ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு ஒரு பஃபுக்குள்ளேயும் போறாங்க. அங்க போனா ஒரு குத்துப்பாட்டு ஒன்று ஓடுது. அந்த பாட்டு முடிகிறப்ப அந்த 4 பேர் இருக்காங்க பாருங்க, காட்டுக்குள்ள இருந்து இவங்க தேடிட்டு வந்தாங்கல்ல, அவங்களும் வந்துடுறாங்க. நம்ம ஹீரோவும் மயங்கி கீழே விழுறாப்புல. என்ன பண்ணாருன்னு தெரியல, போதை எதையோ போட்டாரா இல்லைன்னா எதுவும் கொடுத்தாங்களா அப்படின்னு தெரியல. அவரை கண்ணை முடிச்சு பாக்குறப்ப சுத்தி ஒரு 40 பேர் நிக்கிறாங்க. கண்ணை முடிச்சோன்னா இன்ஸ்பெக்டர் கேட்கிற தாரியா எங்க அப்படின்னு கேட்டோன்னே, தாரியா இல்ல போயிட்டா அப்படின்னு சொல்றாரு. என்னை விட்டுட்டு போக மாட்டாளே தாரகா அப்படின்னு சொன்னோன்னே இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, இல்ல நான் தான் அனுப்பிச்சு வச்சேன் அப்படின்னு சொல்றாரு. வீரங்கிட்ட அனுப்பிச்சு வச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. உடனே ஒரு பிளாஷ்பேக்கும் போறாங்க. பிளாஷ்பேக்ல ஹீரோயினுக்கு முன்னாடி 4 பேர் நிக்கிறான். எந்த வீரா அவங்க ஃப்ரெண்டுங்க எல்லாருமே. அப்ப சொல்றான், நீ வந்து சட்டத்தை மீறிட்ட, அதனால நீ தான் போய் சங்கிலிக்குள்ள கிடக்கணும், எக்ஸன் வெளியே வந்துருவான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோவுக்கு ஓனாய் மனசுனால பிரச்சனை இருக்கு, அதனால நான் அவரை விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, நாங்க எல்லாம் இங்க இருக்கிறோம், நாங்க ஹீரோவை பாத்துக்கிறோம், ஓனாய் மனசுனால ஹீரோவுக்கு எந்த பிரச்சனையும் வராம நாங்க பாத்துக்கிறோம், நீ ஆனா காட்டுக்கு போகணும் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டையும் போட்டுக்கிறாங்க. அதனாலதான் நம்ம ஹீரோவை காப்பாத்துறதுக்காக அந்த அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டு வீரன் அவங்களோட அந்த காட்டுக்கும் போயிடுறாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோ என்ன காப்பாத்துறதுக்காக தான் அவ திருப்பி காட்டுக்குள்ள போயிருக்கா, அவளை என்னால பார்க்காம இருக்க முடியாது, நான் போய் அங்க போய் பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாரு. உடனே அந்த இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் உன்னால முடியாது அப்படின்னு சொல்றாரு. சொல்லிட்டு கோவமா ஒரு பல்லையும் காட்டுறாரு. அதுக்கு அந்த சுத்தி இருக்க 40 பேரும் திருப்பி பல்ல காமிக்கிறாங்க. உடனே இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, அந்த ஓனாய் மண்ணால உனக்கு பிரச்சனை இருக்கு, நாங்க தான் உனக்கு காப்பாற்ற முடியும், இல்லைன்னா நீ செத்து போயிடுவ அப்படின்னு சொன்னோன்னே அதையும் கேட்டுக்கிட்டு நம்ம ஹீரோ வீட்டுக்கு கிளம்பிடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே அப்பா கேட்கிறாரு, தாரகை எங்க அப்படின்னோடனே உடனே நம்ம ஹீரோவும் எக்ஸ்பிளைன் பண்றாரு, இந்த மாதிரி எனக்கா வந்து சட்டத்தை மீறினால அடுத்த ஒரு 100 வருஷம், அதாவது அடுத்த யாரு இந்த மாதிரி பண்றாங்களோ அதுவெல்லாம் வந்து அந்த குகைக்குள்ள தான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு அப்பா ஃபீல் பண்றாரு. ஃபீல் பண்ணிட்டு, உன்னை காப்பாத்துறதுக்காக தானே அந்த பொண்ணு வந்து சட்டத்தை மீறினா, என்ன பெரிய சட்டம், உனக்கு வயசு வேற ஆகிட்டே இருக்கு, உனக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வைக்கணும், இதனால மனிதர்களா பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சா 10-15 வருஷத்துல செத்து போயிடுவாங்க, எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும், உனக்காக தான் அந்த பொண்ணு சட்டத்தை மீறினா, அதனால நீ போய் அவளை போய் காப்பாத்தி கொண்டு வரல, ஒன்றும் தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி தெம்பூட்டுற விதத்துல பேசுறாரு. இதெல்லாம் கேட்டுட்டு தலைவருக்கு பூஸ்ட் சாப்பிட்ட மாதிரி தைரியமும் வந்துட்டு காட்டுக்குள்ள ஹீரோயினை தேடிட்டும் போறாரு. அங்க பெடால் இருந்து சேர்ந்த ஒரு மக்கள் ஒருத்தர் காட்டுக்குள்ள போறதையும் பாக்குறாரு. அவரை பின்தொடர்ந்து அந்த காட்டுக்குள்ள இருக்க கோயில் பகுதிக்கும் போயிடாரு. அங்க போனா மூளைகள்லாம் அடிச்சுட்டு ஒரு பெரிய ஒரு கூட்டமா திருவிழா மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா உள்ள இருந்த நம்ம எக்ஸனு ரிலீஸ் ஆகி வெளியே வந்துருவாப்ல. அவர் வெளியே வந்தாலும் அவர் கையில இருக்க அந்த விலங்கு மட்டும் இன்னும் போடப்பட்டே இருக்கும். உடனே அந்த எக்ஸனு அங்க இருக்க தொண்டர்கள் எல்லாம் பார்த்து, என்னடா தொண்டையில எதுவும் கிச்சிக்கிச்சா, நான் வெளியே ரொம்ப வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கேன், என்ன வாழ்த்தி கத்த மாட்டீங்களா அப்படின்னு கேட்டோன்னே உடனே எல்லாம் தம்மா அப்படின்னு கத்துறாங்க. உடனே அந்த கோஷத்தெல்லாம் கேட்டுட்டு எக்ஸனு குஷியாகி, உங்களோட தம்பா விடுதலை ஆகிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டான்ஸ் ஆடுறாப்புல. ஆடிட்டு தம்மா சொல்றாப்புல, இனிமே நான் சொல்றதுதான் சட்டம் அப்படின்னு சொல்றாப்புல. சொல்லிட்டு இனிமே நிறைய மனிதர்களோட ரத்தத்தை குடிக்கணும், நம்மள மாதிரி மனிதர்களை வந்து நம்ம இனமா மாத்தி பெரிய ஒரு ராணுவ அமைப்பையே உருவாக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு ஊர் தலைவர் பார்த்துட்டு இருக்காரு. ஏன்னா அவருக்கு இதுல வந்து உடன்பாடு இல்லை. உடனே எக்ஸன் ஊர் தலைவரை பார்த்துட்டு, நான் சொன்னதுக்கெல்லாம் அவனுக்கு உடன்பாடு இல்லைன்னா ஒரு ஓரமா இருக்க கோயில்ல போயிட்டு பூஜை பண்ணு, முதல்ல அந்த கையில இருக்க சங்கிலியை முதல்ல கழட்டி விடு அப்படின்னு சொல்றாரு. அதை கேட்டுட்டு ஊர் தலைவர் ஒரு மந்திரத்தை சொல்றாப்புல. அந்த மந்திரத்தை சொன்னோன்னே எக்ஸன் கையில இருந்த சங்கிலி கலண்டு போய் நம்ம ஹீரோனோட கையில போய் மாட்டிக்குது. உடனே நம்ம எக்ஸனுக்கு மேஜிக் மூவ்லாம் ஆக்டிவேட் ஆயிருது. ஆக்டிவேட் ஆயிடனோடனே உடனே பறந்து போய் ஹீரோயினிக்கு பின்னாடியும் போய் நிக்கிறாரு. ஹீரோயினிக்கு ஒரு பெரிய டேங்க்கும் சொல்றாரு, இந்த மாதிரி நான் விடுதலை ஆகிறதுக்காக நீ வந்து அரெஸ்ட் ஆயிருக்க, முதல்ல அந்த பொண்ணை கொண்டு போய் அந்த கோக்குள்ள அடைங்கடா அப்படின்னு உத்தரவும் கொடுக்குறாரு. அப்படியே ஒரு சவுண்ட் ஒன்று கேட்குது, ஒரு நிமிஷம் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோ. உடனே ஹீரோயினை பார்த்துட்டு, நீ ஏன்டா இங்க வந்த அப்படின்னு கேட்குறாங்க. உன்னை காப்பாத்ததான், நீ இல்லாத அந்த உலகத்துல என்னால இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த வில்லனை பார்த்து, நான் இங்க சண்டை போடலாம் வரல, பேச்சுவார்த்தை நடத்த வந்ததா சொல்லி ஆரம்பிக்கிறாரு. எக்ஸன் கிட்ட நம்ம ஹீரோ, இல்ல ரொம்ப நாளா உள்ள இருக்க முடியாது, வேணா ஒரு வாரமோ இல்ல 10 நாளா வேணா உள்ள வச்சுங்க, அப்புறம் மட்டும் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சரி இல்ல வேணாம், உங்களுக்கு வேணா எனக்கு வேணா, 2 மாசம் மட்டும் உள்ள வச்சுங்க, அப்புறம் மட்டும் வெளியே விட்டுருங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம எக்ஸன் கடுப்பாயி ஊர் மக்கள்கிட்ட சொல்லி, அடிங்கடா முதல்ல அப்படின்னா எல்லாரும் சேர்ந்துட்டு அடிக்கிறாங்க ஹீரோவை. நம்மளும் திருப்பிட்டு சண்டை போடுறாப்புல. ஒரு கட்டத்துல வீரனும் வந்துடுறான். அவங்ககிட்டயும் சண்டை போடுற மாதிரி ஆகுது. 2 பேரும் மாத்தி சண்டை போட்டுக்கிறாங்க. திடீர்னு பார்த்தா கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருந்து சண்டை போடுற மாதிரியும், திடீர்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல போய் சண்டை போடுற மாதிரி பறந்து மாத்தி அடிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ வீரனை ஒரு அடி அடிச்சோன்னா அவர் ஒரு 30 அடி போய் விழுறாரு. உடனே அதை பார்த்த எக்ஸனு அவர்கிட்ட போய், சூப்பரா அடிவாங்கடா அப்படின்னு சொல்லி கையையும் கொடுத்துட்டு அவன் குறவலையை கடிச்சு அவன ரத்தத்தையும் குடிக்கிறாப்புல. அப்புறம் ஹீரோயினி கையில இருக்க சங்கிலியை கழட்ட ட்ரை பண்றாப்புல. அது வந்து மந்திர சங்கிலி, அப்படிலாம் கழட்டிட முடியாது. அப்ப நம்ம ஹீரோயினி சொல்றா, இல்ல நீ போயிரு இங்க இருந்து அப்படின்னு சொல்றான். சொல்லிட்டு எக்ஸன் ரொம்ப புல்லாதவன், அவன் ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளு, முதல்ல நீங்க இருந்து கிளம்பிருப்பா, போப்பான்னு சொல்ற. ஹீரோ உடனே, என்ன உன்னால விட்டுட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
மொத்தத்தையும் கொடுக்குறாரு. மொத்தத்தை கொடுத்துட்டு திரும்பி எங்க அந்த எக்ஸனு அப்படின்னு சொல்லிட்டு அவனை தேடுறாரு. அவன் வந்து கீழேயே இல்லை. மேலே பார்த்தா மேலே ஒரு கட்டையில உட்காந்துருக்கான். எக்ஸனு அந்த கட்டை மேலே உட்காந்து 100 வருஷத்துக்கு மேலே ஆச்சுடா இந்த மாதிரி ரொமான்ஸ் சீன்லாம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ மேலே வந்து குதிக்கிறாரு. குதிச்சு 2 பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அடிச்சுக்கிறப்ப 2 பேரும் வவ்வால் மாதிரி இங்கேயும் எங்கேயும் வேற பறந்து பறந்து வேற போகிறாங்க. எக்ஸனு ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கனால நம்ம ஹீரோக்கு ஒரு அடி கொடுத்தாலே ஒரு 20-30 அடி போய் விழுவுறாப்புல. 2 பேருக்கும் சண்டை நடந்துகிட்டே இருக்கு. இந்த கேப்ல நம்ம ஹீரோயினி கையில மாட்டிருக்க சங்கிலியை கழட்டவும் ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணிட்டு அந்த ஊர் தலைவர்கிட்ட போய் என் கையில இருக்க சங்கிலியை கழட்டி விடுங்க அப்படின்னோடனே அவருக்கு இந்த உடன்பாடும் இல்லை. இருந்தாலும் அவர் வந்து அந்த மந்திரத்தை சொல்லி அவங்க கையில இருக்க செயினை கழட்டி விட்டுறாரு. கையில இருந்த சங்கிலியை கழட்டினதை தம்பா பார்த்துடுறான். தம்பா பார்த்துட்டு ஹீரோயினி கழுத்தை பிடிச்சி உருவாக்குன எனக்கு உங்களெல்லாம் அழிக்க தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிறப்ப ஹீரோ அங்க இருந்து வேகமா வந்து அந்த எக்ஸனை அடிச்சு தள்ளியும் விடுறாப்புல. ஒண்ணுக்கு 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு நம்ம எக்ஸனை போட்டு பொழக்கிறாங்க. ஒரு கட்டத்துல எக்ஸனு இவங்க 2 பேரும் அடிக்க வரப்ப அங்க இங்கேயும் சொல்லி மறைஞ்சு போய் ஒரு கேமும் விளாடுறான். விளாண்டுட்டு நம்ம ஹீரோவோட கழுத்தை பிடிச்சி கடிச்சு அவர் ரத்தத்தையும் உரிகிறான். அப்ப ஹீரோவுக்கு அவரோட பவர் ஃபுல்லா கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சி அவர் கீழே மயக்கப்பட்டு விழுந்துடுறாரு. உடனே எக்ஸன் ஊர் மக்களை பார்த்து இந்த மாதிரி தான் எல்லாத்துக்கும் நடக்கும், என் பேச்சு தான் எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. உடனே நம்ம ஹீரோயினி ஹீரோ பக்கத்துல வந்து என்னாச்சுன்னு சொல்லிட்டு கட்டி பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோயினி ஹீரோ இறந்துட்டான்னு நினைச்சிட்டு ஒரு கத்துவா. அப்ப அந்த கத்துற சத்தத்துல எதிர்த்தாப்புல ஒரு சிலை ஒன்று இருக்கும். அந்த சிலையில வந்து சில மாற்றங்கள்லாம் ஆகுற மாதிரி காட்டுவாங்க. கையில இருக்க ஒரு பானை மாதிரி இருக்கும். அந்த பானை உடஞ்சி அதுல இருந்து ஒரு பவர் வந்து நம்ம ஹீரோவோட மேல வந்து இறங்குற மாதிரியும் நம்ம ஹீரோ மேல ஏறி அப்படியே வானத்திலேயே மிதக்கிற மாதிரியும் அப்படி காட்டியிருப்பாங்க. நம்ம ஹீரோ மேல மிதக்கிறப்ப அவரோட கண்ணை அப்படியே முழிப்பாரு. அந்த முழிக்கிற சீன்ல அந்த கடவுளோட கண்ணும் முழிக்கிற மாதிரியும் காட்டியிருப்பாங்க. ஆரிடம் சொல்லப்பட்டுள்ளது இவர்களுக்கும் உண்மையான காதல் இவர்களுக்குள்ள இருக்கிறப்ப தம்மான்னு சொல்லி ஒருத்தன் உண்மையாவே பிறப்பான் அப்படின்றதையும். அது இப்ப நிஜமாயிடுச்சு. ரக்ஷன் மாதிரியே இப்ப நம்ம ஹீரோவும் ஒரு தம்மாவாயிட்டாரு. ரக்ஷனுக்கும் இதே திடிப்பு இருக்கும், நம்ம ஹீரோவுக்கும் இதே திடிப்பு இருக்கும். முன்னோட இப்ப நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பவரும் அதிகமாயிடுச்சு. ஊர் தலைவருக்கு இதெல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு. ஏன்னா இவன் சொல்றதெல்லாம் இந்த ஊர்ல சட்டமாகும் அப்படின்ட்டு 2 பேரும் ஒரு கட்டத்துல மாத்தி மாத்தி திருப்பி அடிச்சுக்கிறாங்க. அடிக்கிறப்ப நம்ம எக்ஸன் ஒரு குத்தி அந்த கோயில் வாசல்கிட்ட கொண்டு போய் தள்ளி விடுறாப்புல. அங்க அவன் போய் உழுவுறதுக்கு முன்னாடியே இவர் அங்க போய் நின்று திருப்பி பிடிச்சி அடிக்கிறாப்புல. ஒரு கட்டத்துல எக்ஸனோட ரத்தத்தை குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கடிக்க போறாப்புல. உடனே நம்ம ஹீரோயினி வந்து இல்ல அவன் பண்ண மாதிரி நீங்களும் பண்ணாதீங்க, அப்புறம் அவனுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்காது அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அவனை பிடிச்சி தூக்கி அங்க எரிஞ்சும் செஞ்சு அவனை தூக்கி கோகுல போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. உடனே அவர் கையில சங்கிலியை போட்டு உள்ளையும் கொண்டு போய் அடைச்சிடுறாங்க. உடனே ஊர் தலைவர் மக்களை பார்த்து இவர் தான் நம்மளோட புது தம்மா, இனி இவர் சொல்றதான் நம்ம எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் காலையும் விழுந்து ஆசீர்வாதம்ங்கிறாரு. உடனே ஹீரோ அவர் தோலை பிடிச்சி தூக்கியும் விடுறாரு. ஹீரோ ஊர் மக்களை பார்த்து நீங்க இனிமே யாருக்கும் தலை வணங்க வேணாம், நம்ம இனிமே ஒரு புது வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. தொடங்கலாமா அப்படின்னு கேட்டோன்னா ஊர் மக்கள் எல்லாம் ஓகே தொடங்கலாம் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நம்மளோட ஊர் தலைவருக்கு தெரியுது இனிமே இவர் சொல்றதுதான் இங்க சட்டம், இனிமே இவர் சொல்றதுதான் இங்க நடைபெறும் அப்படின்னு சொல்றாரு. அப்படியே கட் பண்ண சீனை நம்ம கோக்குள்ளார எக்ஸன் உட்காந்துருக்கான் கையில அந்த சங்கிலியை போட்டுக்கிட்டு. அவர் கைத்தாப்புல எதையோ ஒண்ணு பாத்துக்கிட்டும் இருக்கிறான். அப்பதான் பாத்தீங்கன்னா ஏதோ தீயில எரிஞ்சு பாதியோட வந்த மாதிரி ஒரு உடல் கையில வந்து தலையை பிடிச்சிருக்க மாதிரியும் காட்டுறாங்க. அப்படியே கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நம்ம ஹீரோயினி ஊர் தலைவர் எல்லாம் அந்த குகைகிட்ட வந்து பாக்குற மாதிரியும் அதுக்குள்ள வந்து சங்கிலிகள் உடைக்கப்பட்டு எக்ஸன் வந்து இல்லாத மாதிரியும் காட்டுவாங்க. அதை பார்த்துட்டு ஊர் தலைவர் அந்த எக்ஸன் இங்க இருந்து இப்படியே தப்பிச்சுட்டான், இனிமே வந்து மக்கள் எல்லாம் கடிச்சு பெட்டால் என்ன மக்களா மாத்தி ஒரு ஆர்மியை உருவாக்கி நம்மளை எடுத்து சண்டை போடுவான், அவன்கிட்ட இருந்து நம்ம உயிர் பழக்கிது இனிமே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு ஹீரோட சொல்றாப்ப. உடனே ஹீரோட சொல்றாரு அது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அவங்க சண்டை போட்டா நம்ம கிட்டையும் சண்டை போடலாம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அவங்கள ஜெயிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊர் தலைவர் சொல்றாரு நம்ம எக்ஸனோட இன்னும் நம்ம பவர்ஃபுல்லா ஆகணும்னா ஓனாய் மனிதனோட ரத்தத்தை நம்ம குடிக்கணும், அப்படி குடிச்சாதான் நமக்கு இன்னும் பவர் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாரு. அதை பார்த்தோன்னா நம்ம ஹீரோக்கும் ஞாபகம் வருது. இதெல்லாம் இங்க பேசிட்டே இருக்கப்ப அந்த ஓனாய் மனிதன் அந்த காட்டுக்கு வெளியே நின்று இவங்களோட நடவடிக்கை எல்லாத்தையும் வாட்ச் பண்ணிட்டு இருக்காரு. வாட்ச் பண்ணிட்டு அங்க இருந்து ஒரு ஜம்ப் பண்றாப்புல அந்த ஓனாய் மனிதன். அப்படியே இனி வேட்டை தொடரும் அப்படின்னு சொல்லிட்டு படத்தையும் முடிச்சுக்கிறாங்க.